ஐயா கங்கைமாறன் அவர்களே, ஐயா சரவணன் அவர்களே, ஐயா புகழேந்தி அவர்களே, இந்த விழா நாயகன் ஸ்ரீகாந்த் அவர்களே, படத்தின் நாயகன் ரிஷி ரித்திக் அவர்களே, படத்தின் நாயகி ஆராதியா அவர்களே, மற்றும் சென்றாயன் அவர்களே, ஜார்ஜ் சார் அவர்களே, மீசை ராஜேந்திரன் அவர்களே, காமராஜன் அவர்களே, டைரக்டர் கஜேந்திரன் அவர்களே, வினோதினி மேடம் வினோதினி அவர்களே, டைரக்டர் பேரரசு அவர்களே, ஐயா பேரு அரவிந்த் ராஜ் அவர்களே, மற்றும் கு கார்த்திக் அவர்களே, ராஜகுமாரன் அவர்களே, அனைவருக்கும் நன்றி. மற்றும் இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்காங்க, அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். இது என்னன்னா, நம்ம என்ன படம் எடுத்தாலும் இந்த ஊடக நண்பர்கள் வெளியே எடுத்துன்னு போய் சொன்னாதான் இந்த படம் வந்து வெற்றி அடையும். நாங்கள் என்ன டான்ஸ் ஆடினாலும் கூத்தாடிச்சாலும் நம்ம ஐயா மியூசிக் போட்டாலும் இதை வெளியே எடுத்துன்னு போகிறவங்க நீங்கள் தான். நான் பெரிய பெரிய பாருங்கள், அவர் புகழேந்தி ஐயா அவரெல்லாம் கூப்பிட்ருக்கேன், அவர் இங்கே பேசுவார். ஆனால் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துறது நீங்கள் தான். தயவுசெய்து நம்ம படத்தையும் வந்து தெரியப்படுத்திங்கன்னா ஜனங்க வந்து படத்தை பார்த்தா, தேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தா நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு படமும் எடுக்கலாம். எங்களால் ஒரு 2000 பேர் உழைப்பாங்க. அதனால் உங்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். வணக்கம். குற்றம் தவி ஸ்ரீ சாய் சேந்தவி கிரியேஷன்லேருந்து இந்த படத்துடைய டீசரு சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்க. மியூசிக் டைரக்டரு இன்னும் நான் யாரை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். சாய் சேந்தவி அந்த பாப்பா மட்டும் சொல்கிறேன் நான். ஆக்சுவலி லக்கி கேர்ள் ஷீ இஸ். சின்ன பாப்பா ஆக்டிங்கெல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச உடனே நம்ம சொல்கிறதோட அதிகமாக நல்லா நடித்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான பாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சென்னையில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டுங்க. ஹீரோ சார் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், சரவணன் சார், ஆல் ஆர்டிஸ்ட், சென்னையில் இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாருமே வேறு லெவலில் இந்த படத்தில் நடித்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா ஆக்சுவலி எனக்கு நான் கன்னட டைரக்டர் பெங்களூர்லேருந்து வந்துருக்கிறது. ஒரு தமிழ் படம் பண்ணணுன்னு வந்து இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வெற்றிகரமாக இங்கே இந்த மேடையில் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் இல்லாத என்ன ஒன்றுமே நடக்காதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் கதை சொல்லுறது டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே மெயின் முக்கிய காரணம் நம்ம ப்ரொடியூசர் சார் பாண்டரங்கன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து முன்னே வரணும்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஆனால் இதில் என்ன இருந்தாலும் எந்த குறையும் வைக்காமல் நம்ம சொன்னதுக்கெல்லாம் எஸ் ரைட் ரைட் ரைட்டுன்னு எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். முதல்ல என்னை ரொம்ப அழகாக வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்கே வந்து எங்களை பிளஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். நன்றி. ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், நீங்கள் இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை. நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான். உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படி சொல்லுவாங்க. முதல்ல என் பேரண்ட்ஸ், நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். என் அப்பா அம்மா அந்த கடைசி ரோல இருந்து பார்க்குறாங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன், லைக் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். அந்த டைரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மேடை அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை. மந்த்ரா சார், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ரொம்ப பெரிய வணக்கம். அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை. பாண்டுரங்கன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். டைரக்டர் சார், ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு 12 படங்கள் பண்ணியிருக்கேன், அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன். எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை. பாண்டுரங்கன் சார் கிட்ட எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்க மேடம், இது நல்லா இல்லை, இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டைரக்டர் சார் தான் காரணம். அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார்,
ஆக்சுவலாக என்னோட ரோஸ் சாருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க. ரோஸ் சார் நீங்கள் இல்லைன்னா இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது. ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். சார் ரொம்ப நன்றி. அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன், பிடிச்சிருக்கா? என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி. என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது. நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. மாஸ்டர் அது என்னோட ஃபர்ஸ்ட். மாஸ்டர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ 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 ஸோ மச். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி சினிமா விழாக்களுக்கு, திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்கள்லாம் மொத்தமாக வந்து ஆதரவு கொடுத்தது. உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்கார்றதுக்கு இடம் இல்லை. நாங்களே தேடி பிடிச்சி ஒரு சேர் பிடிச்சி நாங்கள் உட்கார்ந்தோம். அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை காட்டிகிட்டு இருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறீங்க. ஏதாவது சூடாத செய்திகள் இருப்பான்னு ஒன்று அதெல்லாம் வாய் மூடிக்கணும். நம்ம மேலே ஒன்றும் பேசக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரகாஷ் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து. அப்போ சொன்னார், எனக்கு வேண்டியவர் ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டதுனால இல்லை அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் அங்கே வந்தேன். ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் சம்மந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்மந்தப்பட்ட ஃபேமிலி. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் பாடல்களை பார்க்கும்போது. தாலாட்டு பாட்டு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ், டியூன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா மனசு தொடுற மாதிரி இருந்தது. ரொம்ப நன்றி. அதில் என்னென்னா, இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறை சொல்லாமல் போகிறதில்ல. ஏன்னா வந்து பத்திரிகையை பார்த்தேன், அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடலை. 2 அறிவிப்பு வந்தது. 2 அறிவிப்பு. இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும். பிஆர்ஓ யார் தயவுசெய்து மேடைக்குவாங்க. இந்த பிஆர்ஓ யார்? எங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முன்னால. ஏன் வந்து நீங்க இன்விடேஷன்ல இசை ஸ்ரீகாந்த் தேவான்னு போடல? டிசைனர் போடல, மறந்துட்டாரு சார். டிசைனர் போன செக் பண்ண வேண்டியது யாரு? இங்க வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு? செக் பண்ண வேண்டியது டைரக்டர், மறந்துட்டாரு. டைரக்டர் சார் வாங்க. டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன். ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு வர மாட்டோம், நாங்கள் விட மாட்டோம். எதுக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேரை போடாமல் விட்டீங்க சார்? சாரி, ஆக்சுவலி நான் அப்போ ஊரில் இருக்கல, டிசைனிங் பண்ணும்போது. அப்போ என்ன சார் அர்த்தம்? கணா இல்லை, தமிழ் தெரியல, எனக்கு கன்னடம் தெரியாது. இல்லை நிச்சயமா இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவா தான். அவருடைய பாடல்கள் இந்த படம் உருவாயிருக்கு. அவர் பேரை நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு. சாரி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஓகே ஓகே ஓகே. இதை நீங்க பேட்டியில சொல்லுங்க. பயிர் விட்டுட்டோம், அதனால தயவு செய்து மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லிடுங்க. தமிழ்ல போட்டுருக்கு. கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது. ஓகே 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 ஓகே. இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் இல்லையா? ஒரு இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா? ஆர் சுந்தரராஜன் வந்தார். சரி, அவர் நல்லா பேசுவார். சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார், குற்றம் தவிர்னு. இதை குற்றமாக நினச்சிட்டாரா என்னன்னு தெரியல எனக்கு. என்னை பார்த்துட்டு போயிட்டார். அப்போ நான் குற்றமா? என்ன இப்படி சொல்கிறீங்க பேரரசு? ஓகே ஓகே. இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். எனக்கு பேரரசனுடைய அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி ராஜகுமாரன் அவர்கள் எல்லார் பற்றியும் சொல்கிறது தான் அவ்வளோ அருமை சொல்ல. அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்கஸ்ட் நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவங்கெல்லாம். அந்த மாதிரி ஒரு ஆட்கள். அது அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது. இப்போ நான் கூட தான் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன், கரகட்டக்காரன் எடுத்தேன், சின்னவர்னு எடுத்தேன். ஒரு 18 படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன். இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா, பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு பிடிச்சிட்டோம். அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்க சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதில்ல. அதனால தான் அவங்க படம் நல்லா இருக்குது. இல்லைடா நம்மளும் கதை இல்லைடா, கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது. அவங்க அறிவினால தான் அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்தது. இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வரும்போது ஒன்று மனசில் என்ன தோணுன்னா, ஒரு சென்டிமெண்ட் சீன் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இதில் போடுறோம், யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு, அது மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனை அவங்க ரீரெக்கார்டிங் கூட என்ன இப்படி பண்ணிட்டேன் நின்று பண்ண
அதோட கட் பண்ணிக்கலாம். அப்புறம் காமெடி சீன் 2 வாழைப்பழம் வாங்கிட்டு சொன்னையா எங்கடா இன்னொன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களை ஒரு ட்ரெய்லர் மாதிரி சீன்ஸ் போட்டுங்கன்னா என்ன பாட்டில் எல்லாம் குதிக்க செய்வாங்க. அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடியவர்கள் இது ஒரு அறிவுரையாக எடுத்துக்கிறதுல சும்மா எனக்கு தோன்றதில்ல கண்ணாபண்ணான்னு நான் சொல்லி தான் தருவேன். என்ன இல்லை வெறும் பாடல்களில் பார்க்குறோம், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லி இந்த மாதிரி போட சொல்லலாம். டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும். குழந்தை ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது, நல்ல லிப் மூமெண்ட்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறது, ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை, அவ்வளோ அருமையாக பண்ணிருக்கு. வேறு யாரை பற்றி பேச ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க. நல்லா அழகாக இருக்காங்க, படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க. நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வந்து ஏன்னா ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க, நல்லா பேசினாங்க, நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க. நல்லா நமக்கு இன்றைக்கி ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து அவங்க வந்து நமக்கு வந்து அவங்க இது பண்ணாங்க. ஆமா நல்லா வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். சும்மா ஜாலியாக அதெல்லாம் பேசுகிறேன். ஹீரோ ரிஷி ஜி பிரமாதம், ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்குறீங்க. பாட்டில் தான் பார்த்தோம், சீனில் பார்த்து தான் நாங்கள் மார்க் போடுவோம். அதுக்கு தான் இந்த சீன்லாம் போட சொன்னோம். நீங்கள் நடித்த ஒரு சென்டிமெண்ட் சீனு, ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதை வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சள் சுவாமிகள். அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க வச்சாங்க. நல்ல விருந்துகள்லாம் போட்டு நல்லா கவனிச்சாங்க. அங்கேருந்து மூகாம்பிகைலாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க. இன்றைக்கு பார்த்தா அவரோட சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நினச்சி பார்க்குறேன். ஃபுல்லாக சினிமா ஆட்களில் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. எனக்கு ரொம்ப தோஸ்து, தினம் பேசிக்குவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்ல வரைக்கும் அது சமாச்சாரம். படத்தை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நிச்சயமாக வெளிவரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது நிச்சயமாக ரீ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க. சாங்கிலே நம்ம 2 ஊரில் தொழில் குதிச்சோம். அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னணி கொண்டு வர்றது இசையமைப்பாளர்களின் பொறுப்பு. அதில் நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தமெல்லாம் இருக்குன்னு போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவ்வளவு முன்னால் நான் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்கு இல்லைங்களா, அது நாவலூர் தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு. அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று, அதுக்கு கொஞ்சம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறனால நான் அங்கேருந்து போகிறதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகிடும். அதுக்காக தான் கொஞ்சம் முன்னால் பேசிட்டு போகிறேன். இப்போ என்னத்தை பேச போகிறோம் அவ்வளோதான். அது வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பேர் கேட்டுறலாம். உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர் என்ன சார்? தாடி. செலில் அவர்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கிறேன். நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? ஐஸ்வர்யா அவர்களை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டுருக்கிறோம். இதே போல் கேட்டால் எல்லாத்தையும் கேட்கலாம். ஆக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எத்தனை பேர் கண்ணா போடிகார பையன் சந்திராயன் அவர்கள் போடி, எங்கள் ஊர் பக்கத்து ஊர். பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மகன் புச்சை முத்து ஏரியா பக்கத்து ஊர். நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்கணும் நல்லா. ஆனால் அந்த இதில் வந்து என்ன குடும்பமா அது? இல்லை அது இல்லை, இதுமா நீங்கள் ஒரு இதில் இந்த கூரையிலேருந்து தப்பிச்சு ஓடி இருந்தீங்களா ஒரு ஷோவில், பிக் பாஸ். என்ன அவ்வளவு பையன் கூரையில் ஏறி ஓடுற அளவுக்கு உங்களை ஆளு போட்டு அடிச்சிட்டாங்களா? அது பெரிய கதை. அதெல்லாம் சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே அடுத்து வந்து தப்பிச்சு ஓட பார்க்குற கரெக்டாக பிடிச்சிட்டாங்க, ஆளை பிடிச்சிட்டாங்க, இதை போகிற என்ன. அது மாதிரி அது நிஜமாக உள்ள எல்லாம் நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும்டா சாமிட்டு இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். வாழ்க்கை கடை நல்லா வாங்க, நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே. வேறு குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும். எல்லாரும் அவர்கள் வேலையை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேறு என்ன வேணும்? ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே,
பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா, இப்போ அகில உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து. அவங்களுக்கே நான் ஒரு 5, 6, 10 பாட்டு பாடிருப்பேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் ஒரு முன்னால் இந்த வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பாவுக்கு அப்பா பேர் போட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா. யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா, இதுக்கு கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்கள் மனசுக்கு. 1,04,000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டிருக்காரு. அந்த மாதிரி இது ஒன்று தான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லலை, மற்றவங்களாம் இதுக்கு பின்னால் பெரிய லிஸ்ட்டு நிச்சயமாக இருக்கும். அப்படி தான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும். கொடுக்க உங்களை வளர்ந்துட்டே இருக்கும். அப்படி தான் இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஆகையால் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கல. அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார். ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னென்ன மனமார்ந்த நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்னை பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே. பார்த்து போட்டுங்க. என் பேர் சென்ராயன். ப்ரெஸ் மீடியா சீனியர் பத்திரிகையாளர்களும் ஜூனியர் பத்திரிகையாளருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வந்து பெரிய பெரிய ஆட்கள், ரொம்ப பெரிய மனுஷன். நல்லா சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாரும் பெரிய மனுஷங்க எல்லாரும் இருக்காங்க. உண்மையிலே அவங்களெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குற்றம் தவிர், இந்த குற்றம் தவிரில் வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு ஒரு சூப்பர் ரோல் கொடுத்துருக்காங்க. நானும் பிரமாதமாக பண்ணியிருக்கேன், எல்லாரும் சொன்னாங்க. பாண்டுரங்கன் சார் வந்து நான் கேட்ட உடனே வந்து நல்ல அமௌண்ட்டு கொடுத்தாரு, நல்ல சம்பளம் கொடுத்தாரு. உண்மையிலே எனக்கு மட்டும் கொடுக்கலங்க, எல்லாருக்கும் சூப்பராக நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு, ரூம்பு, ஃப்ளைட்டு, காரு நல்லா அழகாக பார்த்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அது ரங்கன் ரொம்ப சூப்பர், நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஹீரோ சார் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. ஹீரோனி சூப்பராக பண்ணாங்க. அண்ணன் சரவணன் கலக்கிட்டாரு. ஜார்ஜ், வினோதினி மேடம், நான். டைரக்டர் சார் வந்து கஜேந்திரன் சார் வந்து ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு காட்சி வந்து இந்த ஒரு டைலாக், இந்த டைலாக்ல வேறு ஏதோ ஒன்று போட்டு ஒரு ஐடியா பண்ணி ஒரு சூப்பராக திரைக்கதை வந்து பண்ணிட்டாங்க. ரொம்ப படம் நல்லா வந்திருக்கு. நான் கேட்டேன், இந்த கதை கேட்ட உடனே என்னோடய ரோல் கேட்டதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்கெல்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஃபுல்லாக முழுக்க இந்த ஊரில் தான் என்ன எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை எல்லாம் பெங்களூரில் தான் ஷூட்டிங் அப்படின்னாங்க. ஓ, பெங்களூரில் தான் ஷூட்டிங்களா, சரிங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட வந்து ஒரு 4 வார்த்தை, ஏன்னா பெங்களூருன்னா கன்னடம் இல்லையா, அப்போ அந்த கன்னடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை நம்ம கற்றுக்கிட்டா அங்கே போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தை ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட ஒவ்வொரு வார்த்தையாக கற்றுக்கிட்டேன். ஏனி, பந்தி, எல்லி, ஓய்தாயி, ஊட்டாயித்யா, சென்னைக்கு தேவா, யாத்ரு, இப்படிலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டேன். ஏன்னா நம்ம கேட்டாங்கன்னா ஒரு மரியாதையாக கன்னடம் பேசினா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும்ல அப்படி நினச்சி நானும் ஒரு 4 வார்த்தை கன்னடம் கற்றுக்கிட்டு அங்கே போயிட்டேன். நானும் வந்து அவங்க யாராவது என்கிட்ட வந்து கன்னடம் பேசினா நானும் கன்னடம் பேசணும் தான் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் அங்கே போய் ஒருத்தர் கூட கன்னடம் பேசலைங்க, எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், அடடடா நம்ம கற்றுட்டு வச்ச இந்த கன்னடம் வந்து வேஸ்ட்டாக போச்சேன்னு. உண்மையிலே சொல்கிறேன், அங்கே வந்து பெங்களூரை பொறுத்த வரைக்கும் கன்னடம் மட்டுமே கிடையாது, நல்ல அழகாக கன்னடம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, கன்னடம், தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. என்னை போயிட்டு அண்ணா எல்லி இது அண்ணே நீங்கள் அந்த படத்தில் சூப்பராக கலக்கிறீங்க அண்ணே, அவங்க கூட செல்ஃபி அண்ணே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க. எல்லாரும் தமிழை பேச, இல்லை நான் உங்களுக்கு வேண்டி தான்டா நான் கன்னடம் கற்றுட்டு வந்தேன், ஏதாவது நான் என்கிட்ட பேச விடுங்கடா, பேச விடுங்க அப்படியே யாருமே பேச விடலை. அந்தளவுக்கு வந்து தமிழ் மக்கள் வந்து கன்னட மக்கள் வந்து தமிழ் வந்து அழகாக பேசுகிறாங்க, தமிழ் மக்களும் வந்து கன்னடம் சூப்பராக பேசுகிறாங்க. அது ஒரு ஒரு இன்டர்வியூவில் கூட வந்து எஸ் சார் வந்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து இது கன்னடா, இது மலையாளம், இது தெலுங்கு, இது தமிழ், இது ஹிந்தி அப்படின்னு. அது முன்னாடி எப்படி இருந்துச்சா எங்கே இருந்துச்சுன்னு தெரியல.
ஆனால் இப்போ எல்லாமே பேன் இண்டியா. இப்போ எல்லாமே நம்ம மக்கள் எல்லாம் ஒன்றாயிட்டோம். அதனால நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். ஜெய்ஹிந்த் ஒன்று. பிறகு குற்றம் தவிர். இப்போ குற்றத்தை வந்து என்ன எனக்கு சொல்ல தெரியாது, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நிறைய ஊரில் நிறைய இடத்துல குற்றத்தை வந்து அப்படி இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அந்த அங்கெல்லாம் வந்து 28 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன மனசாட்சி இருக்கா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து இந்த குற்றத்தெல்லாம் வந்து கொஞ்சம் வேணாம், குற்றமே வேணாம். நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருக்கோம். நம்ம கடவுள் புண்ணியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கோம். எல்லாம் ஒன்றாவே இருப்போம். எல்லா மக்களும் ஒன்று, எல்லா சாமியும் ஒன்று. அவ்வளோதான். நன்றி, வணக்கம். ஜீசுப்படி மஸ்து மஸ்து மீண்டும் முக்காப்பில் ரகமாக கிட்டுறாங்களும் பெருஜனம் வச்சு. இங்கு வருகை தந்திருக்கும், முக்கியமாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பாவான்கள் அனைவருக்கும் மற்றும் மேடையில் முன்னால் அமர்ந்திருக்கும் நண்பர்களுக்கும், முக்கியமாக தொலைக்காட்சி பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறை இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா 19th செஞ்சுரியில் இந்த சினிமா உருவாகியது. அதாவது சினிமாட்டோகிராஃபி ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து சினிமா அப்படின்னு சொல்லி வந்தது. செல்லுலாய்டு அப்படிமோ நம்மெல்லாம். இதை கண்டுபிடித்தது சார்லஸ் ரெனால்ட். அதன் பிறகு 1864 வந்து பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள். அதன் பிறகு லூமியர் பிரதர்ஸ். அதன் பிறகு இந்தியாவில் தாதா சாஹிப் பால்கே அப்படின்னு நிறைய அந்த ஒரு ஹிஸ்டரியே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். இந்த சினிமா அப்படிங்கிறது தான் இந்த நாட்டையே உருவாக்கும். ஏன்னா நம்ம ஒரு மாஸ் மீடியா அது. அந்த சினிமாவை இப்போ பெங்களூர்ல இருந்து நம்மளுடைய தயாரிப்பாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் இவ்வளவு நடிகர்களையும் வச்சு அதை தயாரிச்சிருக்காருன்னா பெரிய விஷயம். ஏன்னா தம்பி சென்றாயன் சொன்ன மாதிரி அது வந்து பெங்களூர்ல போனாலும் பூரா தமிழ் நடிகர்கள் தான். ஏன்னா சித்தப்பு சரவணன், அப்புறம் வந்து சென்றாயன், அண்ணாச்சி காமராஜ், நம்மளுடைய சாய்தீனா, ஜார்ஜ், மேடம் வினோதினி, அப்புறம் தம்பி ரிஷி எங்கள் ஊருக்காரரு, அப்புறம் ஆராத்யா, எல்லாம் இதெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுடைய இயக்குனர் கஜேந்திரன் சரியான ஒரு இயக்குனர். ஏன்னா ஒரு காட்சியை எடுக்கிறதுக்கு அவ்வளவு மெனக்கட்டு இருக்கிறார். விடவே மாட்டார், திருப்தி ஆகிற வரைக்கும். ஏன்னா ராத்திரி 2 மணி ஆனாலும் விட மாட்டார். சார் 2 மணி ஆயிடுச்சு சார், காலைல வரணும் சார், விட மாட்டார். மிக சிறந்த ஒரு இயக்குனர். நன்றி சார். தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இயக்குனர், ஒரு நல்ல தயாரிப்பாளர். ஏன்னா இந்த மாதிரி இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து சினிமா சொல்லும் பெரிய ஸ்டார் இருந்தா தான் ஓடுன்னுலாம் சொல்றாங்க. கதை இருந்தா தான் ஓடும். அந்த கதையை வந்து அந்த இயக்குனர் மிக சிறப்பாக கொடுத்திருக்கிறார். அது இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல அந்த தயாரிப்பாளர் பாண்டுரங்கன் சாருடைய டீம், ஒட்டு மொத்தம் ஒரு டீம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சக்சஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அந்த டீம் தான். பாண்டுரங்கன் சாருக்கு மிக சிறந்த ஒரு டீம் இருக்கு பின்னாடி. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க படம் எடுங்க. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன், நான் அதாவது எந்த ஒரு தொழிலையும் விடாம நம்ம பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த தொழில் நம்மளை கையை விடாது. அதனால நீங்க தொடர்ந்து வந்து படம் எடுக்கணும். இல்லை மேடையில் மிக சிறந்த இயக்குனர்லாம் இருக்கிறாங்க, அரவிந்தராஜன் இருக்கிறாங்க. ஏன்னா கேப்டனுக்கு ஊமை வெளிகன்னு ஒரு மிக சிறந்த படத்தை கொடுத்தவர். இப்போ ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறாரு. அதில் நானும் ஒரு சின்ன வேஷம் நடிச்சிருக்கிறேன். தேசிய தலைவர்னு பேரரசு சார் இருக்கிறாங்க. திருப்பாச்சியில் எனக்கு ஒரு அருமையான ஒரு காமெடி சீன் கொடுத்தாங்க. பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊரு கோயில் விஷயத்துல தலைவரடி, எங்க ஆத்தாளுக்கு ஒரு ஆளை வெட்டுறது ஒண்ணுதான், 10 ஆடை வெட்டுறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு சீனை கொடுத்து இன்னைக்கு நான் நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இயக்குனர் பேரரசு அவர்கள். அப்புறம் ராஜகுமாரன் சார் சொல்லியே ஆகணும். நானும் அவரும், ஏன்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரும்போது நான் வந்து அந்த படத்தில் அசிஸ்டன்ட் கேமராமேனாக வேலை செஞ்சேன். கோகுலம்னு ஒரு படம் 1991. அப்புறம் இப்போ இந்த குற்றம் தவிர் இன்றைக்கு நாயகன் நம்மளுடைய அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள்.
ஏன்னா நம்ம வந்து அந்த அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அவரே ஒரு குத்தாட்டம் பயங்கரமாக ஆடி இருக்கிறாரு. ப்ரொடியூசரை வேற ஆட வச்சிருக்கிறாங்க. அதாங்க பெரிய திறமை. அது அருமையாக ஆடி இருக்கிறாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், நம்ம அண்ணன் காமராஜ் அண்ணன் பின்னாடி இருந்து ஆடுறாரு, அவரை விட இவர் சூப்பராக ஆடி இருக்கிறாரு. அருமையான ஒரு 2 சாங்கு குத்துப்பாட்டு, அதே மாதிரி அம்மா சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி படங்களுக்கு நீங்க நிச்சயமா வந்து ஆதரவு கொடுக்கணும், கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் நம்ம தமிழ் சினிமாவுக்கு வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. பேச்சில் நிறைய இருந்த எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். கொஞ்சம் லேட் என்ன மன்னிச்சிருங்கண்ணா எல்லாரும். அப்புறம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள்ண்ணா. டைரக்டருக்கு எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது படம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சென்றாயின்னு சொல்லிட்டாப்புல. இருந்தாலும் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் படம் நடிக்க நிறைய இடத்துல போகும்போது டைலாக் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் ஸ்கிரிப்ட் புக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது டேரக்டர்கிட்ட. என்ன நாளைக்கு இன்னும் நான் டைலாகு அப்படின்னாரு. அங்கே வச்சிடலாம். கடைசியில் பார்த்தா டைலாக் பேப்பரே இல்லாமல் மொத்த படத்தையும் முடிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்தது படம். டைரக்டர் சார், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் பாண்டு சார், அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அண்ணன் நம்ம இன்பண்ணன் எல்லாரும் வந்து ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நான் உண்மையாகவே வந்து பெங்களூர் போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நான் பெங்களூரில் போய் படம் பண்ணுறதுக்கு காரணமாக வந்து மீசராஜன் அண்ணன் தான் காரணம். முதல்ல தேங்க்ஸ்ண்ணா. அதுக்கப்புறம் தொடர்ந்து பெங்களூரில் நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தேன், என்னை கூப்பிட்டாங்க. அப்புறம் இப்போது எனக்கு வந்து பெங்களூரில் வந்து மிகப்பெரிய ஒரு பலம்னா அது பிரகாஷ் பழனி அண்ணன் தான். அப்புறம் பாண்டு அண்ணன் எல்லாருமே வந்து நிறைய அங்கே நம்ம அங்கே போய் ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிறோம் தங்குறோம் அப்படின்றலாம் இல்லாமல் அவங்க வீட்டு பையன் மாதிரி நம்மளை உட்கார வச்சுட்டு நல்லா பார்த்துக்கிட்டு நல்லா கவனிச்சு அனுப்பிச்சாங்க. நல்ல படம் நல்லா வந்திருக்குது. என்னுடைய ரோலும் நல்லா இருந்தது. எனக்கு துணையாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாருக்கு, ஸ்ரீகாந்த் சார்கிட்ட, அப்புறம் என் பண்ண அண்ணன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரிஷி சாருக்கு, அப்புறம் ஹீரோயின் மேடம் வேறு லெவலு. ஒரு நாள் கூட எங்ககிட்ட பேசுனதே கிடையாது ரிஷி வந்து ஹீரோயின் மேடம். நாங்களும் ரொம்ப நாளாக பேசுகிறோம் ட்ரை பண்ணேன். இப்போ போய் மேடையில் போட்டோம். என்னை பற்றி நல்லபடியாக சொல்லுங்கள். எப்படி சொல்லுவேன் ஹாய் கூட சொன்னதில்லை சார். குட் மார்னிங் மேடம்ன்றான் அப்படின்ட்டு போவாங்க. ஆனால் 1.5 மணி நேரம் ரிஷி சார்கிட்ட பேசினிருப்பாங்க. நம்ம எதுவும் கேட்டதே இல்லை. நானும் பரவாயில்ல, சென்ட்ராய்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க சார். ஆமாம். அப்புறம் காமராஜர் அண்ணன் எல்லாருக்கும், மேடம் எல்லாருக்கும் என்னுடைய யாராவது விடுபட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நல்ல படம் குற்றம் தவிர நிறைய விஷயங்கள் இந்த சமூகத்தில் நிறைய குற்றங்கள் இருக்குது, நிறைய நமக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. நல்ல சிந்தனைகளும் நல்ல அறிவும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. கண்டிப்பாக ஹீரோவாக பண்ண வேண்டாம் உனக்காக. மீடியா நண்பர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வந்து எங்களுடைய படைப்புகள் அனைத்துக்கும் ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில் வந்து அழகாக கவர் பண்ணுறதுக்கு முதல்ல என்னுடைய முதற்க நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, என்றைக்குமே வந்து சென்றாயன் ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு வந்து அடித்தளம் அப்படின்னு நான் நினைப்பேன். பல படங்கள் எடுக்கிற ஒரு ப்ரொடியூசரை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருக்குமே நமக்குள்ளே ஒரு பயம், ஈவன் ஒரு ஆடியன்ஸாக நமக்கு ஒரு இருக்கேன், இந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு போய் இவங்க சேர்த்துருவாங்களா அப்படின்னு. அந்த வகையில் பாண்டுரங்கன் சாரை மீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பயம் வந்து சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா முதல்ல வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கே வந்து பெங்களூர்லேருந்து அவர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் சென்றாயன் பிரதர் சொன்ன அதே ஒரு விஷயந்தான், அழகாக அதுக்கு வந்து ஒரு பிளானிங் பண்ணி ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டையும் அழகாக அவர் செலக்ட் பண்ணி இன்னைக்கு கூட காலையில் 2 தடவை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஆடியோ லான்ச் இருக்குது, கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு. அந்தளவுக்கு எல்லாத்தையும் அவரே ஃபாலோ பண்ணி பண்ணுறதுல அவர் எந்த விஷயத்தை அவர் எடுத்தாலும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறதுக்கு பாண்டுரங்கன் சார் வந்து ஒரு பெரிய உதாரணம். அந்த ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது அந்த படத்தில் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலாக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷூட் பண்ணோம். கேட்டால் என்னுடைய ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் அப்படிம்பாரு. இன்னொரு ஒரு ஏரியாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். இது நம்ம ஃப்ரெண்ட் ஏரியா தான், பெர்மிஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு ரோட்டில் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். அதான் தெரியும், அதான் பிரகாஷ் பழனி சார் தான். ஆமாம், ஒரு ஹோட்டலில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஹோட்டலில் எங்களெல்லாம் தங்க வச்சுருந்தாரு. கேட்டால் இது எங்கள் ஃப்ரெண்டோட ஹோட்டல் தான். அந்த வகையில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு விஷயம், நானும் அதை வந்து இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக என் வாழ்க்கையில் பண்ணணும்னு நினைக்கிறது, இவர் சேர்த்துருக்கக்கூடிய உறவுகள்.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன படம் தான் இது. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அரங்கம் நிறைந்திருக்கிறது, மேடையும் நிறைந்திருக்கிறது. இந்த மாதிரி நிற்க கூட இடம் இல்லாமல் ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பெங்களூர்லேருந்து ஐ திங்க் பாதி பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ உறவுகளை அவர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு வந்து கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த உறவுகள் மட்டுமே வந்து உங்களுக்கு அந்த படத்துக்கான சக்ஸஸை கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக தோணுது. மூணாவது விஷயம் நான் சொல்ல வேண்டியது, சைந்தவி பார்த்து எனக்கு பெரிய பொறாமை. எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு தாத்தா, நான் என் தாத்தா 2 தாத்தாவில் ஒரு தாத்தாவை பார்த்ததே கிடையாது. இன்னொரு தாத்தா நான் பிறந்த கொஞ்ச நாள்லே இறந்துட்டாரு. ஆனால் ஒரு குழந்தைக்காக அந்த குழந்தையுடைய டேலண்ட்டை வந்து கண்டறிஞ்சு அந்த குழந்தைக்காக நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக சைந்தவிக்கும் அது பெரிய ஒரு பெருமை, அவர்களுடைய குடும்பத்துக்கும் மிகப்பெரிய பெருமை. உண்மையிலுமே எனக்கு வந்து சைந்தவி பார்த்து அந்த விஷயத்தில் பொறாமையாக இருக்கு. ஆனால் அந்த குழந்தை அவ்வளவு அழகாக நடிச்சிருக்கு. இன்னைக்கு விழாவுடைய நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார். எனக்கு மிகப்பெரிய பெருமை என்னென்னா, தேவா சார்லாம் நம்ம ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும். நம்ம சமீபத்தில் கூட அவருடைய அந்த ரீல்ஸ் எல்லாம் போடும்போது நான் அவரோட ரீல்ஸாக எனக்கு வந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். அதாவது ஸ்ரீகாந்த் தேவா சார் இசையில் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். அதுலேயும் நம்ம எப்பவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு பாட்டில் வந்துட்டா கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜிஸ்டர் ஆகிடுவோம் அப்படின்னு. அந்த வகையில் எனக்கு மிக அழகான இந்த ஒரு அம்மா சாங் அப்படிங்கிற ஒரு சாங்கை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அந்த லிரிக்ஸை எழுதின கு கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. ஏன்னா ரொம்ப அழகான வார்த்தைகள், ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த பாட்டும். கஜேந்திரா சார் டைரக்டர், அவரை பற்றி சொல்லணும். இப்போ தீனா சார் சொன்னார் டைலாகே அவர் வந்து கொடுக்கல அப்படின்னு. ஒரே ஒரு காரணம் தான் தீனா சார், அவருக்கு தமிழ் எழுதவே வராது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அவர் வந்து கன்னடாவில் படித்து, கன்னடா மீடியமில் படித்தவர், பெங்களூர்லேயே பிறந்து வளர்ந்தாதான். தமிழ்னாலும் அவர் பெங்களூரில் தான் பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு தமிழ் எழுதவே தெரியாது. ஆனால் அதையும் மீறி ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழ் படத்தை இயக்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம், பெருமைக்குரிய ஒரு விஷயம். அதே மாதிரி ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாரு. அந்த கதையோடைய ஒவ்வொரு இதையும் அவர் எந்த அளவுக்கு சினிமாவை ரசிக்கிறார் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் ரூமுக்கு போயிட்டு ஒரு 20-30 நிமிஷமாவது ஒரு படத்தோட பாதியாவது பார்த்துட்டு படுக்கிற அந்த அளவுக்கு சினிமாவுடைய ஆர்வலர். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது. நான் இதை சும்மா சொல்லலை, நான் பார்த்த வரைக்கும், நான் டப்பிங் பேசின வரைக்கும் நான் பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஐ எம் சேயிங் திஸ் வித் ஆல் மை ஹார்ட். இது ஒரு சிறப்பான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. கூட நடித்த அனைத்து நடிகர்களும் சிறப்பாக பணியாற்றிருக்காங்க. இங்கே ஒருத்தர் வரல இன்னைக்கு, அவரோட நடித்ததும் எனக்கு, அவர் காம்பினேஷன் நடித்தது எனக்கு ரொம்ப இது. அதாவது நம்ம நாகேஷ் அவர்களுடைய மகன் ஆனந்த் பாபு சார், அவரும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். அவரும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. இந்த படம் வந்து சிறந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சக்ஸஸை வந்து அளிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரேயர்ஸ், என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம். எல்லாரும் படத்தை பற்றி நிறையா சொல்லிட்டாங்க. டைரக்டர் பற்றி, ப்ரொடியூசர் பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. நான் வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன பிரதர் ரிஷி பிரதர் வேண்டுகோள் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இது இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணும் பொழுது ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங் போஸ்டர்ஸாக வந்துச்சு. நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் போஸ்டர் ரிஷி பிரதரும் சரி, நானும் சரி, இது ரிலீஸ் பண்ணுவதற்கான மிக முன்னணி நடிகர்கள் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணோம். அந்த வகையில் இந்த ஃபீல்டில் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கிட்டா தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியணுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையில் யாருமே முன் வரலை அப்படின்றது தான் கருத்து. அப்போ நான் ரொம்ப பக்தியான ரொம்ப ப்ரே பண்ணுவேன். அப்போ வந்து எனக்கு ப்ரே பண்ணும் பொழுது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் என்னுடைய ஜெபத்தில் வந்துச்சு. அப்போ என் கிருபை உனக்கு போதும்னா இதில் யார் வருவாங்க, யார் பண்ணுவாங்க, இந்த படத்தை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருபை கிடச்சிருக்கு எங்களுக்கு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் எங்களுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க. அது கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் முன்னாடி நாங்கள் நின்று பேசுவோன்னு கூட நான் நினச்சி பார்க்கல. அதே மாதிரி எப்பொழுதும் வெற்றி 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 என்று சொல்லும் என்னுடைய அருமை பிரதர் ஸ்ரீகாந்த் தேவாக்கு நீங்கள் தான் இன்றைக்கி நாயகன், உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி பேமெண்ட்டெல்லாம் வந்து அட்வான்ஸு நடுவில் அப்புறம் டப்பிங் டைமில் தான் கொடுப்பாங்க. இந்த படத்தில் மட்டும்தான் அன்னன்னைக்கே பேமெண்ட் கொடுத்த எங்களை வந்து மிகவும் பயங்கரமாக சந்தோஷமாக வைத்துக்கொண்டு எங்கள் பாண்டுரங்கன் சார், அவருக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய என்டையர் டீம் இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே பாண்டுரங்கன் சாரோடைய டீம் தான்.
இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ் பிஹைண்ட் த சீன்ஸ். இவங்களுக்கு தான் ஒரு தடவை நீங்கள் கைத்தட்டிடணும். எல்லோரும் கொஞ்சம் எந்திரிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி எங்கள் டேரக்டரை பற்றி சொல்லணும், கஜேந்திரன் சார். கஜேந்திரன் சார் வந்து என்னை பார்க்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கவிதா மேடம் சொன்ன மாதிரி நிறையா மீசை வளர்க்கட்டுமா சார், என்ன சார் அப்படின்லாம் கேட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ரோல் இருக்கும், ஒரு ப்ரூஸ்லி ஃபேன் மாதிரி உங்களை நான் இது டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் ரொம்ப சொன்னார். இல்லை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நீங்கள் அப்படி வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மல்டி டேலண்டடான ஒரு கஜேந்திரன் சார் வந்து எங்களை அருமையாக வந்து அவர் சொன்ன மாதிரி வினோதினி மேடம், மீசா ராஜேந்திரன் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கிடையாது, ரொம்ப ஃப்ரீயாக இந்த சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது என்ன வருதோ தேவையில்லாததை மட்டும் ஆன் ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி சூப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்காக கஜேந்திரன் சார் உங்களுக்கு நன்றி. எல்லா நடிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். எஸ்பெஷலி ரிஷி பிரதருக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் வந்து என்னோடய எம்ஜிஆர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எங்கே போனாலுமே என்னை மனசில் வச்சு இவர் இந்த கதாபாத்திரத்தில் ப்ளேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ரிஷி பிரதர், தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஃபார் திஸ். நீங்கள் ஒண்டர்ஃபுல்லாக இந்த படம் நல்லா பேசப்படும், கட்டாயமாக நல்லா பேசப்படும். ஆராத்யா ரொம்ப ரொம்ப நல்ல கோஸ்டார். என்கிட்டையும் அவங்க ரொம்ப பேசலை. வந்து சாய்தீனா அண்ணன் சொன்ன மாதிரி இல்லை, நான் ஹீரோ ஒரு ஃப்ரெண்டாக தான் பண்ணேன், என்கிட்டயே பேசலை. அப்போ வில்லன் கிட்ட எப்படி பேசுவாங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிரசன்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கவரிங் திஸ் ஒண்டர்ஃபுல் மூவி. கட்டாயமாக இது ரொம்ப நல்ல விருந்தாக இருக்கும். தமிழக மக்கள் என்றைக்குமே நல்ல கண்டென்ட்டுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த தீர்ப்பு உங்கள் கையில் இருக்குது. ஆல்ரெடி மேடம் சொல்லிட்டாங்க, 2 minutes சொல்லிட்டாங்க, என்ன பேச எனக்கே தெரில. நான் நல்லா பேசுவேன். ஒன்லி இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் பண்ணியிருக்க ஐ, மெர்சல், சிங்கம் 3, சுல்தான், இந்த 4 படமே சூப்பர் ஹிட் மூவி. அதில் பயங்கரமாக டேஞ்சராக வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு டான்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, டான்ஸ் பார்த்துருப்பீங்க. எனக்கும் டேலண்ட், டான்ஸு, ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்டு தைரியம், 2வது ஐ படம் மூலிமா எனக்கு வந்து சினிமாவில் வந்து நல்ல ஒரு ஸ்கோப் கிடச்சிருக்கு. ஆக்சுவலி நான் வந்து இந்தியன் ஆர்மியில் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸராக இருக்கிறேன். சாதாரண ஒரு ஃபேஸ்புக்கில் சங்கர் சார், டைரக்டர் ஜாமுவான் சங்கர் சார், அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து எனக்கு ஐ படத்தில் சான்ஸ் கொடுத்தேன். அந்த படத்து மூலிமா என்னோடய டோட்டல் கேரியர் சேஞ்ச் ஆச்சு. ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த அளவுக்கு உங்கள் முன்னால் நிற்கிறது காரணம் என்னோட தெய்வம் சொல்லுவேன், டைரக்டர் சங்கர் சார். அவங்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கடன் பெற்றிருக்கேன். ஏன்னா சாதாரண ஒரு ஆர்மி மேனை வந்து ஒரு சினிமா ஸ்டாரை பார்க்குறதுனா அவர் தான். எந்த ஒரு மனிதரையும் பெரிய அளவுக்கு கூட்டு போகுது சினிமா அந்த மீடியா. இதில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நான் சாதாரண மனிதர். எங்கள் ஊரில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் சிலுகுப்படி கடை இருக்குது, அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குள்ளே கனவு இருந்தது. அந்த கனவு வந்து எல்லாரும் கனவு கண்டு, அது கனவுக்கு மெயின் காரணமே சினிமா. நான் சினிமா மட்டும் பார்க்காம இருந்தால் நான் ஒரு சாதாரண ஒரு வியாபாரம் இருந்திருப்பேன். அதில் ஏன் சொல்ல வரேன்னா, சினிமா வந்து நம்ம எல்லாம் ஸ்கூலில் போகிறோம், ஸ்கூலில் போனால் டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃப்யூச்சரை பற்றி எல்லாம் எஜுகேஷன் பண்ணுவாங்க. அது ரொம்ப பொறுமையாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் சினிமா வந்து நம்ம A to Z சினிமா லைஃப்பில் கற்றுக் கொடுக்கும். நான் இது மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு ஃபேமிலி, அம்மா அப்பா உங்கள் குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் சினிமா தியேட்டர் போய் கூட்டு போங்க, சினிமா பார்க்க வைங்க. அவங்க நீங்கள் எந்த ஒரு அட்வைஸ் பண்ண தேவையில்லை, சினிமாவே உங்களுக்கு வந்து எல்லாமே லைஃப்பில் எதிர்காலத்தை போட்டு காட்டிடும். அது மூலிமா உங்கள் குழந்தைகள் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து நல்ல அளவுக்கு வருவாங்க. அதால் ஏன் சொல்லுவார்னா, சினிமா வந்து இந்த சொசைட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அளவுக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கு மெயின் வந்து இங்கே இருக்க மீடியா, நீங்கள் தான் நல்ல அளவுக்கு கொண்டு போகணும். ஏன் சொல்லுவார்னா, சமுதாயம் நல்லா இருந்தால் தான் உலகம் நல்லா இருக்கும், அமைதியாக இருக்கும். 2 நிமிஷம் சொன்னேன்னா என்னன்னு தெரியல. எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் கஜன் சாருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். கவிதா மேடம் கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் 3 விஷயத்த ஷார்ட்டாக முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் வந்து நண்பன் ரிஷி, இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் வருது, கண்டிப்பாக நீங்கள் வரணும் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சாப்பில் அதோட விட்டார். அதுக்கப்புறம் டக்குனு அடுத்து ஒரு மெசேஜ் வருது. யார் நம்ம ஜார்ஜ் அண்ணன், என்னோட சீனியர் ஆக்சுவலி ஜார்ஜ் அண்ணன். ஸோ நிறைய அசோசியேட்டாக இருக்கும், பட் சில படங்கள் நடிச்சிருக்கோம். அவர் ஒரு மெசேஜ் அனுப்புகிறாப்புல, அந்த போஸ்ட்டுக்கு மேலே ஃபார்வர்டட் அப்படின்னு வந்துச்சு. நான் ஓகே ரைட்டு, தலைவன் 10 அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லி ஸ்மைல் ஒண்டி போட்டேன். அடுத்து ஒரு மெசேஜ் வருது, வாய்ஸ் நோட்டு, இந்த மாதிரி பிரதர் இந்த கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரணும், நீங்கள் வாழ்த்துரும் அப்படின்னு சொன்னார். தலைவன் சூப்பராக நமக்கு விஷ் பண்ணி கூப்பிட்டுருக்கானே, கண்டிப்பாக போவோம் அப்படின்னு பார்க்கும்போது லைட்டாக மேலே பார்த்துட்டேன், தெரியாமல் ஃபார்வர்டட் டூ மெனி அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ தான் தலைவனை கண்டுபிடிச்சேன். ரைட்டு ஓகே, ஒரு 10 பேரை சூஸ் பண்ணி தான் அடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. பட் அந்த 10 பேரில் என்னையும் அவர் கன்சிடர் பண்ணி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி பிரதர். உண்மையிலேயே அது ரொம்ப நான் வேல்யூ பண்ணுறேன்.
அப்புறம் நம்ம ரிஷி பிரதர் நான் பேச சொன்னேன், டார்லிங் இந்த மாதிரி ஜார்ஜ் நான் இன்வைட் பண்ணியிருக்காரு, நீ படத்தோட ஹீரோ, எனக்கு கூடவே இல்லை ஒரு வார்த்தை கூட அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சாரி டார்லிங் நான் ஒரு பெரிய டிப்ரெஷனில் மாட்டிக்கிறேன் அப்படின்னா, என்னங்க டிப்ரெஷன், பேமெண்ட் எதுவும் வரலையா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் பக்காவாக இருக்குதுங்க, சூப்பர் டீம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டுருந்தேன், முக்கியமாக எனக்கு நல்ல க்ளோஸான செலிபிரிட்டிஸ். அது அண்டர்லைன் பண்ணி சொன்னதா ஒரு டாப் காமெடியனுக்கு வேறு நான் வந்து அமுச்சு விட்டேன். ஒன்றும் இல்லை, போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுங்க அப்படி சொல்லி போட்டுருந்தேன். அந்த டாப் ஸ்டார் காமெடியனும் அதை கன்சிடரே பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார். பிரதர் நீங்கள் 100 பேருக்கு அனுப்புங்க, 10 பேருக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை பிரதர். ஒருத்தர் உங்கள் மனசார வாழ்த்த வந்துட்டாங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் பிரதர். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் வந்தேன், உண்மையிலே அந்த அடிப்படையில் தான் வந்தேன். இப்போ நடிக்கவே நிறைய பேர் கேட்பாங்க, நீ நடிச்ச படத்துக்கு போ, அப்போ தான் மூஞ்சி வெளியே தெரியும், கண்டென்ட் வெளியே வருவாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்குன்னு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, எங்களை 2 பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. நானும் நடிகர், அவரும் நடிகர். என்ன சம்பளங்கள் தான் வித்தியாசமே தவிர நடிப்புன்ற துறை எங்களுக்குலாம் ஒன்று தான். இதே தான் எந்த டாப் ஸ்டாரு எல்லா ஸ்டாருக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, எல்லா ஸ்டாருக்கும் இருக்க வித்தியாசம் நான் வாங்க ரெமுனரேஷன் மட்டுமே தவிர மனசு எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்குது. பட் நம்ம மனசு என்றைக்குமே நல்ல விஷயமா இருக்கும் பிரதர், சரிங்களா? கண்டிப்பாக உங்கள் டீம் சூப்பராக வருவீங்க. முக்கியமாக இந்த படம் வந்து பார்த்தோன்னே உண்மையாக ப்ராமிசிங்காக இருக்குது. அதுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட், நம்ம எல்லாமே ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லியிருக்கோம். முதல் முறையாக என் மச்சான் வந்து ஒரு ப்ரொடியூசர் பேமெண்ட் பாக்கி இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கான்னு சொன்னோன்னா கண்டிப்பாக எங்கள் ஐயா தான் சார். உண்மையிலே வாழ்த்துக்கள் சார், உண்மையிலே வாழ்த்துக்கள். ஏன்னா இதை நான் எதுக்கு தைரியமாக சொல்கிறேன்னா, நம்ம பேரரசனெல்லாம் இருக்காங்க சார், ஆர்கே செல்வமணி சார், இவங்களுக்குலாம் தெரியும் சினிமாக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு நாட் ஓன்லி ஆக்டர்ஸு பட் இருந்தால் டெக்னீஷியன்ஸ்க்குள்ளே அந்த படம் பட்ஜெட்டை மீறி போகும்போது நிறைய இடர்பாடுகளில் வந்து சம்பளம் கொடுத்தே கஷ்டமாக இருக்கும். பட் அதெல்லாம் இல்லாமல் எல்லா கலைஞரும் சந்தோஷமாக வச்சுருக்கீங்க சார். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணுங்கள், டேட் கேலண்டர்லேயே டேட் எல்லாம் பரவாயில்ல, நான் உங்களுக்கு டேட் கொடுப்பேன் சார். நீங்கள் ஃபோன் மட்டும் அடிங்க, ஃபோனில் மிஸ்டு கால் கொடுங்க, நான் வந்துடுறேன் வீட்டாட. தெரியும், ஏன்னா பெங்களூர் மக்கள் அப்படி தான் நல்லா ஒரு வரவேற்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ரிஷி பிரதர் நீங்கள் சொன்னீங்களே, நம்ம படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ராக் ஸ்டார் வரலாவோட பரவாயில்ல, நம்ம ஃபோக்கோட கேங்ஸ்டர் ஸ்ரீகாந்த் ஐயா வந்திருக்காப்புல. அவர் ஒருத்தர் போதுங்க, அண்ணன் ஒருத்தர் போதும். அந்த முகத்தில் மட்டும் நீங்கள் நம்ம லைஃப்பில் எப்பயாவது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு, சினிமாவில் ஏதோ தோல்க்கிறோம், ஏதாவது ஒரு டிப்ரெஷன் வந்துச்சுன்னா அவர்கிட்ட நான் ஸ்டேஜாக கூட சொன்னது கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் அடிக்கடி பார்க்குற முகம் வந்து ஸ்ரீகாந்த் தேவானந்த் தான். ஏன்னா நான் ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 இருக்கும், ஆல்மோஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்லண்ணே. அது எதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமார் படம் முடிச்சவனே என்னை கூப்பிட்டு வாழ்த்துறான். அவ்வளோ பிடிச்சிருந்தேன், கட்டி பிடிச்சிட்டு எனக்கு டைலாக் ரொம்ப பிடிச்சிருக்காரு தம்பி அப்படின்னாரு. அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி பார்த்த அதே பாசம் அன்பு இன்னைக்கும் அண்ணங்கிட்ட கிடைக்குதுன்னா அது அவருடைய தாராள குணம் தான். ஸோ அவருக்காகவும் இந்த படம் வெற்றி பெறணும், அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. ஓகே ஓகே. கடைசியாக இந்த படத்தினுடைய ப்ராமிசிங் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் ரோபின் பாஸ்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் பரவாயில்ல, என்ன காதில் கேட்டிருக்கணும், வரலன்னா பரவாயில்ல, ஆடியோ அமைச்சிடறேன். ஸோ இந்த குற்றம் தவிர படக்குழு வந்து ஊடக நண்பர்கள் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான உங்களுக்கு ஒரு பெரிய கடமையும் இருக்குது. அதுக்கு சின்ன படங்கள் பெரிய படங்கள் வித்தியாசம் பார்க்காம திரைக்கு மக்களுக்கு சென்றடையக்கூடிய நல்ல தரமான திரைப்படங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஒரு படம் வந்து எடுக்கிறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஏன்னாக்கா நம்மளுக்கு இந்த ஆன்மீகத்தில் இருக்கிற நண்பர்களோட ஃபிலிமில் இருக்கிற நண்பர்கள் தான் நம்மளுக்கு அதிகம். ஒரு வருஷத்தில் நம்ம ஒரு 10 ஆன்மீக ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறோம்னாக்கா ஒரு 100 ஃபிலிம் ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி அதுக்கு முக்கியமாக அது தமிழ் ஃபிலிம் லேண்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டருங்க ஆகட்டும் எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸு. அதுலேயும் நம்ம கங்கையமரன் அவர்களெல்லாம் டெய்லி காலையில் ஃபஸ்ட்டு ஃபோன் வர்றது அவரது தான். அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. இந்த ஒரு குற்றம் தவிர இந்த ஒரு படம் வந்து பேன் இண்டியா லெவலில் நல்ல ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றது நான் அந்த கடவுளை வேண்டுகிறேன். அதே மாதிரி இந்த படத்துடைய முக்கியமாக நம்ம பாண்டுரங்கன் அவர்களுக்கு இன்றைக்கி நான் காலையிலே சொன்னேன், உங்களோட டீம் நல்லா இருக்குது, உங்களுடைய அர்த்த படத்தில் எதுனா ஒரு சாமிஜி ரோல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒன்று சொல்லுங்கன்ட்டு அவருக்கு நான் சொன்னேன் காலையில். அதுக்கு அவரும் இல்லை சுவாமி, கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியில் இல்லைனா கூட நானே ஒரு க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஒரு சாமிஜி ரோல் கொடுக்குறேன்ட்டு அவர் கூட சொன்னார். கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படத்துடைய ஹீரோயின் 2 பேருக்கும் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. கண்டிப்பாக அவங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல மிகப்பெரிய ஸ்டார் ஆவாங்கன்ட்டு நான் சொல்கிறேன். அதே மாதிரி அந்த குட்டி பாப்பா அந்த பொண்ணு தான் நல்ல ட்ரைலர்லேயே தெரியுது, நல்ல ஒரு ஆக்டிங்கு. ட்ரெய்லர் எப்படி தெரியுதோ அதே மாதிரி சின்ன பொண்ணுலேயே நல்ல ஆக்டிங் அந்த பொண்ணு, அதுவும் நான் இது பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம ஸ்ரீகாந்த் தேவா அவர் அந்த ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சு அவருடைய மியூசிக் ரொம்ப சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.
அதே மாதிரி இந்த படத்துடைய குழு எல்லாருக்கும் நல்லதாகணும். இந்த ஃபிலிம் வந்து எல்லா மொழியிலும் இப்போ ஒரு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலேயும் பண்ணியிருக்கார மாதிரி தெரியுது இந்த மூவி. அதே மாதிரி எல்லாம் கன்னடா அப்புறம் மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த படம் வந்து நல்லா சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிறது நம்ம அர்த்தம் பண்ணுறோம். நன்றி. நான் இங்கே பேசும்பொழுது கவனித்தேன், கதாநாயகி பவித்ரா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள் மாதா பிதா குரு தெய்வம், கவனித்து கொண்டே இருந்தேன். இங்கே சிறப்பான இந்த டைரக்டர் கடுமையான உழைப்பாளி பாண்டு அவர்களுடைய அன்பு சகோதரர் பழனி பிரகாஷ் அவருடைய தந்தையின் பெயர் பழனி, அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ் என்ற பெயரை வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. கதாநாயகனும் மற்றவர்களும் அனைவர் பெயரையும் நான் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீகாந்த் தேவா இந்த விழாவினுடைய கதாநாயகனிலிருந்து பவித்ரனிலிருந்து பேரரசிலிருந்து அத்துணை பேரையும் இந்த விழா மேடையிலே பார்க்க முடிகிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் மிக முக்கியமான செய்தியாக, இந்த படம் நாளைய தினம் பெரிய வெற்றியை பெறும். வெற்றியை பெறும் என்று சொல்லும் பொழுது காரணம் என்னவென்று சொன்னால், நான் பாண்டு சார் அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், இது யார் தேர்வு செய்தது இந்த பெயரை டைட்டில்னு சொல்லி. குற்றம் தவிர் என்கின்ற இந்த பெயர் தான் மாபெரும் வெற்றியை நாளைய தினம் இந்த திரைப்படத்திற்கு தரப்போகிறது என்பதிலே எனக்கு மாற்று கருத்தே இல்லை. மிக முக்கியமான ஒரு டைட்டில் எடுத்து அங்கே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூரை பற்றி நாங்கள் போனோம், கன்னடா பேசவே வேண்டியதில்லை, எல்லாம் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதிகமான தமிழர்கள் இருக்கின்ற இடம். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம், எங்கும் 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 என்றால் பாரதி. உலகெல்லாம் சிறந்து விளங்குகின்ற தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கின்ற இடம். அது ஒரு நீண்ட வரலாறு, அது வேண்டாம். ஆனால் ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன். நடிகவேல் அண்ணன் M.R. ராதா அவர்கள் இரத்த கண்ணீர் திருவாரூர் தங்கராசு ஸ்கிரிப்டில் அந்த படம் ஓடோடுன்னு ஓடிச்சு தமிழ்நாட்டில். நல்ல கருத்துக்களை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்தார்கள் இரத்த கண்ணீரில். அந்த இரத்த கண்ணீர் கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு பின்னால், 60-70 வருடங்கள் இருக்கு, 50-60 வருடங்களுக்கு பின்னால் இரத்த கண்ணீர்னு சொல்லி கனடாவில் டைரக்ட் பண்ணி நம்ம நாயுடு, அது இஸ் த சிட்டிங் எம்எல்ஏ, அங்கே இருக்கார், அவர் மினிஸ்டராக இருக்கார். அவர் திருப்பி ப்ரொடியூசர் நம்ம பாண்டு சார் மாதிரி பண்ணி அந்த படத்தை அங்கே எடுக்கிறார். அத்தனை வருடங்கள் கழித்து படம் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ஒரு ஃபோன் வருது, தமிழ் பெல்ட் ஸ்ரீராம்பரம் நாங்களாம் இருக்க இடம், அது மெஜஸ்டிக் ஏரியாவில் பெரிய லட்டி சார்ஜ் நடக்குது. படம் பார்க்கறதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் நிரம்பி விடுகின்ற ஒரு காட்சியை இரத்த கண்ணீர் இங்கே எடுத்த சினிமா நடிகவேல் M.R. ராதாவும் மற்றவர்கள் நடித்தது 60-70 வருடங்களுக்கு பின்னாலே அங்கே ஓடிய காட்சியை நான் பார்த்தேன். அது பின்னாடி என்னாச்சுன்னா, அவர் அண்ணன் திருவாரூர் தங்கராஜ் அண்ணன் என்னுடைய ஃபாதர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணார். யாரை கேட்டு இந்த கதையை வந்து டப் பண்ணி எடுத்தாங்க பெங்களூரில், புகழேந்தி தெரியல யார் இருந்தால் அப்படின்னு வேகமாக பேசினார். கோவமாக இருப்பார் அவர் எப்பயுமே. அந்த படத்தில் வசனங்கள்லாம் அப்படி தான் போகும். ரொம்ப பழைய படம், சூப்பராக இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன், இங்கே தான் இருக்கார் நல்ல மனுஷன். என்ன நல்ல மனுஷன்றீங்க நீங்கள், நான் புறப்பட்டு வந்துட்டுருக்கேன்னு சொல்லி வந்துட்டார். அவரை கூட்டுவாங்க எங்கிட்டன்னார். அவரையும் போய் கூப்பிட்டு அப்புறம் வர சொல்லி இது மாதிரி வந்திருக்கார் தங்கராஜ் அண்ணா வாங்க அப்படின்னு. அவர்கிட்ட ஒரு கோவமா, நீ யாரை கேட்டு படம் எடுத்தீங்க, நீங்கள் எனக்கு கதை என்னது, என்னுடைய ரைட்ஸ் இல்லாமல் நீங்கள் எப்படி பண்ணலான்னு சொல்லி சத்தம் போட்டு ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, வந்த உடனே அவர் காலத்தட்டு கும்பிட்டார். அவர், அண்ணா கோச்சிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பணம் கேட்குறீங்களோ அதை நான் கொடுத்துட்றேன், இப்பயே கொடுத்துட்றேன், நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன், அண்ணன் கூப்பிட்டுருக்காங்க கொடுத்துட்றேன். ஆனால் ஒன்றை நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும். நீங்கள் தமிழகத்திலே எழுதி இந்த கதையை பிரபலமாக கொண்டு போன அந்த இரத்த கண்ணீர் என்ற சினிமாவை கர்நாடகா முழுவதும் எடுத்து சென்று மக்களிடத்திலே தெரிவித்திருக்கிறேன், அந்த பணியை நான் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் அவர். அதுதான், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே கன்னடா தமிழ் என்பதல்ல, சினிமாக்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரில் இருந்து வந்தாலும் அந்த நண்பரை பெரிய சூப்பர் ஸ்டாராக தந்ததும் இந்த தமிழகம்தான். ஒருவர் இருவல்ல. கேப்டனை பற்றி அன்பு நண்பர் பேசினார். ஆகவே டைரக்டர்கள் உருவாக்கி கேப்டன் ஒரு பேரை கொடுக்குறாங்க, அது கேப்டன் நிலைச்சு போச்சு. தந்தை பெரியார் சிவாஜி என்று சொன்னார், சிவாஜி என்ற பெயர் நிலைத்தது. இந்த சினிமா தான் முதலமைச்சர்களை உருவாக்கி கொடுத்தது, தமிழகத்தினுடைய அரசியலை உருவாக்கி கொடுத்தது. குற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு தவிர்த்து விட்டு இதே போன்ற சினிமாக்கள் தொடர வேண்டும். பாண்டு அவர்கள் மிகப்பெரிய டைரக்டராக மாற வேண்டும்.
இது போன்ற ரிஷி ப்ரொடியூசர், அவருடைய டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே மிகப்பெரிய அளவில் இவங்க வருவார்கள். அது இந்த மீடியா கையில் தான் இருக்குது. காலையிலேருந்து என்னுடைய நண்பர் கூட கார்த்திக் வந்தார். அவர் கேட்ட நிறைய நானே அனுப்பிச்சிருக்கேன் மீடியாவுக்கலான்னு சொல்லி சொன்னார். நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி ஹார்டு ஒர்க்கர்ஸ். எல்லோரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி, சினிமா மிக கடினமான ஒரு லைன் அது. அதில் உள்ளே வந்து காலை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதில் வெற்றி பெற்று வரணும்னா நீச்சல் தெரியாதவன் நீந்தி வெளியில் வர மாதிரி உண்மை தான். ஆகவே நிச்சயமாக இங்கே பாண்டு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த குழுவுடன் பெறுவார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் பாண்டு அவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். நம்ம முடிக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் விடாம, கேப்டன் ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை பாடல் வரிகள் எல்லாம் இன்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. போயிட்டார் அவர், மிஸ்டர் கங்கையப்பர் எல்லாம் அவர் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அவருடைய பாடல்கள் எல்லாம் அப்படி கருத்துமிக்க பாடல்களாக, சின்ன பயலே செய்தி கேளடா, இப்படியெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த தலைவர். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல்கள் எல்லாம் ஏதாவது படத்தில் மக்களுக்கு போய் சேர்றதை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்கும், அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை தான் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் சினிமாவாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் கத்தி எடுத்தா எங்கெங்கே கழுத்து கிடைக்குதோ அங்கெல்லாம் சீவி, இப்போ அது மாதிரி எண்ணங்கள் படங்கள் மாறுதலை தருகிறது. இந்த குற்றம் தவிர படத்தை முழுவதுமாக பார்க்கும்பொழுது புரியும். ஆகவே குருஜிக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நான் 2 நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்க மாட்டேங்க, ஒரு சிம்பிளாக முடிச்சிடுறேங்க. இந்த படம் டெஃபினட்டாக பெரிய லெவலில் எடுத்துன்னு போவாங்க. மை விஷஸ் டு தி ஹோல் குரூ. தேங்க்யூ. உறவுகள் இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது, நல்லா இருக்காது. நம்மை சுற்றி உறவுகள் இருக்க வேண்டும், அதனால் குற்றம் பார்க்கக்கூடாது. இதுதான் எனக்கு இந்த தலைப்பை கேட்டவுடன் மிக சிறந்த தலைப்பாக இருந்தது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஆகவே குற்றம் தவிர. இங்கே வந்துட்டேன். சிறந்த தயாரிப்பாளர், எல்லாருக்கும் நல்ல பேமெண்ட்டும் பாக்கி இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இயக்குனர் எல்லோரும் பாராட்டும்படியாக தன்னுடைய மிக சிறந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் நம்ம சரவணன் சார், ராஜேந்திரநாத் சார், இன்னும் எண்ணற்றோர் இங்கே படத்தில் பணியாற்றி மிக சிறந்த நல்ல பங்களிப்பையும் சந்தோஷத்தையும், அவங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்களுக்கு எந்த பேலன்ஸ் இல்லாமல் கொடுத்தாங்க என்று சொல்லும் பொழுது, ஒரு நல்ல தயாரிப்பாளரை நாம் சென்னையில் இன்று தமிழில் கண்டிருக்கிறோம். பெங்களூரிலிருந்து வந்தாலும் நீங்கள் வந்து இங்கு தமிழர் இவ்வளவு பேரை வைத்து நல்ல தமிழ் படம் எடுத்ததுக்கு உங்களுக்கு மிக சிறந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சார். உங்கள் குழு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் பங்கு பெற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், நட்சத்திரங்கள், ஹீரோ ஹீரோயின், எங்களுடைய இசை சங்கமத்தின் ஒரு நல் முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கும், விழாவின் நாயகன். உண்மைதான், அவர் முகத்தை பார்த்தாவே நமக்கு ஃபுல் எனர்ஜி வந்துடும். வெறும் ஃபோட்டோவில் பார்த்தா கூட போதும், நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி. நானும் பல இடங்களில் விழாக்களில் பார்த்திருக்கிறேன், அவரை பார்த்தாவே ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் வந்துடும். அப்படி ஒரு நல்ல ஒரு முகம் உள்ள எங்களுடைய நல்ல ஒரு இசை முத்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இந்த விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படம் மிக சிறந்த நல்ல வெற்றி அடையட்டும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோரும் நமக்கு கிடைக்கட்டும். இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கும் எங்கள் திரைப்பட துறையை சார்ந்த அனைத்து இயக்குனர்கள், பவித்ரன் சார், அரவிந்தராஜ் சார், பேரரசு சார், இன்னும் உள்ள அனைவரும், வாழ்த்துவதற்காக காத்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கங்களையும் தெரிவித்து அன்புடன் ராஜகுமாரன். குற்றம் தவிர வெற்றி பெறும். இந்த தயாரிப்பாளர் பாண்டரங்கன் சாரை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லணும்னா, இந்த படத்து ப்ரமோஷனுக்கு படத்தில் நடித்த அத்தனை பேரும் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இங்கே எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க, துணை நடிகர்கள், சக நடிகர்கள்லாம். அந்த அளவுக்கு அவர் ஒரு கூட்டத்தை கூட்ட முடியுதுன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் வெகு சிறப்பான ஒரு தயாரிப்பாளர் தான்.
தமிழுக்கு இப்படி ஒரு தயாரிப்பாளர் வந்திருக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். எங்கள் இயக்குனர் குடும்பத்தில் இன்று ஒரு சகோதரராக இணைந்திருக்கும் ஜனார்த்தனன் அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், சாரை சொல்லிட்டேன் நான், பாட்டு சார், கஜேந்திரன் அவர்கள், அவரை பற்றி எல்லாருமே இங்கே வந்திருக்கும் போது வந்து ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. அதில் ரொம்ப நல்ல ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுத்திருக்காரு அப்படின்னு. ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறது தான் வந்து உண்மையிலே வந்து அவர் படத்தை உள்வாங்கிட்டார், படத்தை மனசில் வச்சுருக்காரு, அதை அப்படியே வெளியில் காட்டிகிட்டு இருக்காருங்கிறது தான். ஸ்கிரிப்ட் இல்லாமல் எடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது. அதில் எவ்வளோ தூரம் அவர் இன்வால்வ் ஆகியிருக்காருங்கிறது வந்து அதுலேருந்தே நமக்கு தெரியுது. படத்தின் கதாநாயகன் கதாநாயகி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ரிஷி அவர்களுக்கு ஒன்று தான் சொல்லணும், அதாவது வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆனவங்க தான் இன்றைக்கி சூப்பர் ஹீரோஸ். நீங்கள் இன்றைக்கி வில்லனாக இருந்து ஹீரோவாக மாறி இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நம்ம பாண்டரங்கன் சார் வந்து இப்படி ஒரு அற்புதமான அமைப்பு, அதாவது வந்து சினிமாவையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இந்த மேடையில் இணைத்திருக்கிறார்கள். ஐயா வந்து இங்கே இவ்வளோ சிறப்பு பண்ணதுக்கு வந்து நான் உண்மையிலே நம்புகிறேன். நான் சினிமாவை வந்து என்னுடைய கடவுளாகவும் என்னுடைய தெய்வமாகவும் தான் இன்றைக்கு வரைக்கும் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா சினிமாவை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், வேறு எதுவும் தெரியாது. சினிமா விட்டா எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகம் சினிமா. அதுக்கு நீங்களாம் வந்து வாழ்த்தும் போது வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப அற்புதமாக சொன்னார். சினிமா நிகழ்ச்சிகள் தான் நான் வந்து அதிகமாக கலந்துக்கிறேன் ஆன்மீக நிகழ்ச்சிகளை விட, இங்கே தான் எனக்கு நண்பர்கள் அதிகம்னு. சினிமாவும் ஆன்மீகத்தையும் இணைத்ததற்கு மீண்டும் நம்ம தயாரிப்பாளருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் தான் சொன்னாங்க. ஸ்ரீகாந்தை பற்றி வந்து நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஸ்ரீகாந்தை வந்து அவர் கீபோர்டு வாசிக்கிற காலத்துலேருந்து வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பாவோட உட்காந்து, சித்தப்பா அவங்க எல்லாருமே உட்காந்து, அவரும் ஒரு கீபோர்டிஸ்டாக வருவார். எங்கள் படங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்கு ஒரு அசுரத்தனமான வளர்ச்சினா அவருடைய அசுரத்தனமான உழைப்பு தான் அதுக்கு காரணம். அற்புதமான ஒரு உழைப்பாளி. எதை பற்றியுமே, அதாவது வந்து எவ்வளோ ஒரு எளிமை, எவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி, பழகிறதுக்கு அப்படி ஒரு இனிமையானவர். நீங்கள் வந்து நல்லா தாராளமாக வந்து இது டியூன் நல்லா இல்லை ஸ்ரீ வேறு போடு அப்படின்னா அடுத்த 5 நிமிஷம் அடுத்த டியூன் கொடுப்பாரு. அது இல்லையா மறுபடியும் கொடுப்பாரு. அந்த மாதிரி வந்து தான் செய்யும் தொழிலை நேசித்து, அவர் முகத்தில் என்னைக்காவது நீங்கள் அந்த சிரிப்பு இல்லாமல் அவரை பார்த்துருக்கீங்களா பாருங்கள். சிரித்து அந்த சந்தோஷத்தோடு தான். ஏன்னா அவர் இருக்க இடமே அந்த கலாட்டா எல்லாமே இருக்கும். வெற்றி வெற்றின்ற வார்த்தையை சொல்லி அவர் வெற்றி கொடியை நாட்டிக்கொண்டே இருக்கின்றார். வாழ்க ஸ்ரீ, மேன்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி வரணும். இந்த படம் வெகு சிறப்பாக வந்திருக்கிறது. நடித்தவங்க எல்லாருமே வந்து ஒரு காட்சியை பற்றியும் வந்து ரொம்ப விவரமாக சொன்னாங்க. குற்றம் தவிர்னு சொல்லிட்டு கடைசியாக அவரே ஒரு டமால்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுடுறாரு. குற்றம் தவிர்னு சொல்கிற ஒருத்தரே ஒரு குற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு தூண்டி இருப்பார் என்றால் அந்த வில்லன் எந்த அளவுக்கு அதில் செயல்பட்டு இருப்பார் என்பது நமக்கு தெரியுது படத்தை பார்க்கும்போது. ஏன்னா அவர் சுடுறதை வந்து நம்ம ஏற்றுக்கும் போது என்னென்னா நிச்சயமாக வந்து அதை விட பெரிய விஷயம் எதையோ வந்து உள்ளுக்குள்ளே சொல்லியிருக்காருன்னு. இதில் நடித்திருக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும், படத்தை தயாரித்திருக்கும் பாண்டரங்கன் சார் அவர்களுக்கும் அருமையாக ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காருங்க. அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக நம்ம எல்லோரும் ஒரு கிளாப் பண்ணியே ஆகணும். அதாவது ஷாக் ஆகிடுச்சு, அற்புதமாக. அதை விட அதிர்ச்சி என்னன்னா பாடல் வந்து அவரே எழுதியிருக்காரு. நாங்கள் அற்புதமான பாடல்கள், அற்புதமான வரிகள். அந்த அம்மா பாட்டு சூப்பர் ஸ்ரீ, அது வந்து அதல்ல பாட்டு அருமை, நல்லா பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. பாட்டு எல்லாமே நல்லா இருக்குது. படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நண்பர்கள் அனைவரின் பொறுப்பு. படத்தை எல்லாரும் திரையில் பார்ப்போம். நிச்சயமாக இந்த படம் இறைவன் அருளாலும் உங்களை போன்ற ரசிகர்களின் ஆசிகளாலும் அன்புகளாலும் மாபெரும் வெற்றி படமாக அமையும். நன்றி, வணக்கம். சென்னையிலிருந்து என்ன பெங்களூர் கூட்டு போய் அங்கே வந்து ஒரு கன்னட படம் பண்ணி வச்ச தயாரிப்பாளர் அவர் சார். அவரே வந்து கன்னடாவிலிருந்து சென்னைக்கு ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்து இங்கே படம் வச்சுருக்காருன்னு உண்மையாகவே நேஷ்னல் இன்டிகிரேஷன் மாதிரி அவர் வந்து உண்மையாகவே பார்க்குறதே இவ்வளோ சிம்பிளாக இருக்கார். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு மிகப்பெரிய சோஷியல் ஒர்க்கர். கடவுள் இந்த சின்ன வயசில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியுங்க, கிட்டத்தட்ட ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லலை, ஒரு 500-600 குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு.
அந்த மாதிரி சிறப்பானவர் அவர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் பார்த்து இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழேந்தி. அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது ஆணித்தரமான சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அவ்வளோ நல்ல மனசு அவருக்கு. அடுத்தவரை சொல்ல வேண்டியதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர் அண்ணன் தேவா அண்ணன் அவருடைய சன்னு. என்னுடைய எல்லா பாடல்களும் ஹிட் ஆகும். அவர் பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இதாக இருக்கார். சின்ன வயசாக இருக்கு, ரொம்ப சின்ன வயசு. அவர் மனசு எப்படியோ அப்படி அவருக்கு உடம்பு வந்துருச்சு. எவ்வளோ அவருடைய மூமெண்ட்டு நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க, ஒரு இடத்துல நடந்துட்டு போனால் அந்த நடந்து போகிற ஒரு 10 ஸ்டெப்புக்கு 10 பேரை பார்த்து அந்த 10 பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் பண்ணியிருக்காரு பாருங்க. இன்டீரியர் என்ன ஐயாம கமர்ஷியல் டைரக்டர். அந்த கமர்ஷியல் டைரக்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால் முடியுது. பாருங்க, அந்த டைரக்டர் கரெக்டாக அவருக்கு ஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீட் பண்ணியிருக்காரு? கமர்ஷியல் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு, டைரக்டர்ஸையும். நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவாக ஸ்ரீகாந்த் கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அவரும் டைரக்டர் போட்டியாக போட்டு அவ்வளவு கமர்ஷியல்னா, நான் ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்களில் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கோட பார்க்குறேன். அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறந்த பாட்டையும் கமர்ஷியலாக கொடுத்து கூடவே ஆடி இருக்காரு பாருங்க. அவர் மட்டும் ஆடினாரு, தயாரிப்பாளர் ஆட விட்டு போட்டி. அதாவது மூமெண்ட் ஹிப்பு போய் அந்த ஹிப்போட இடிக்குது. அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மையாகவே பாருங்கள், நான் நெக்ஸ்ட்டு படம் பண்ணும்போது கன்ஃபார்மாக அவருக்கு ஒரு கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்ணும். காரணம் என்னென்னா, அந்த ஃபேஸில் பாருங்கள் உங்களுக்கு அந்த ஒரு இது தெரியல, அப்படியே சந்தோஷமாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் நம்ம மனசுக்கு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக ரிஷி, நல்ல ஃபியூச்சர் இருக்குது சார் உங்களுக்கு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்லாம் அவ்வளோ, நான் டெக்னீஷியனை சொல்கிறேன், தவறாக நினச்சக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்குது, ஹைட்டாக இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், மிகச்சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை சார், இப்போ ஹீரோவை சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா கேமராமேன், அவர் பேர் என்ன? அவர் வரலையா? அவருக்கு ஒரு வாழ்த்து சார். காரணம் என்னென்னா, ஒரு ஒரு கேமராமேனுடைய ஃபீல் அப்படின்னு டைரக்டர் காட்சியை சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த கேமராமேன் தான் கரெக்டாக அந்த ஃப்ரேமிங் செட் பண்ணி, ஒரு ஃப்ரேமில் கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல. பார்த்தீங்களா என்ன சார்? கரெக்டாக பாலா, கரெக்டு தானே பாலு? அவ்வளோ சிறப்பாக அந்த கேமராமேனுடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி எடிட்ரு, நான் ஒரு டெக்னீஷியனுங்கிறதுனால இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பாக அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும். எடிட்டர் பாருங்கள், அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கொடுத்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்துருக்காரு. அவ்வளோ சிறப்பாக அவருக்கு என்னுடைய சிறப்பு. ரஞ்சித் குமார் வந்திருக்காரா? நல்லா பண்ணியிருக்கீங்க. யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க நீங்கள்? சசி, வெரி குட், வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருக்காரு சார் எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் எடிட் பண்ணது தேவா சார், ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட்டில் எப்படி மூமெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி லாங் ஷாட்டில் எத்தனை டெக்னீஷியன்ஸை வச்சு, சாரி ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பாக அந்த கமர்ஷியல் சாங்கில் பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாரதி இதில் பண்ணியிருக்காங்களா? பாரதி மாஸ்டர், அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலமாக எனக்கு தெரியும், படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணி அவங்க கூட 2 மூமெண்ட் அவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கு சொல்லிவிடுங்க. எதுக்கு இதெல்லாம் நான் செப்பரேட்டாக கூப்பிட்டு சொல்லனா, ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு நடிகர்கள், இவங்களுக்கு தயாரிப்பாளர், கேமராமேன், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மேடையில் கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது. அடுத்த படத்துலையும் அடுத்த நிகழ்ச்சியிலும் மிக சிறப்பாக செய்யணுங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வந்துடும். இதையெல்லாம் பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார்? அப்பொழுது என்னன்னா, மீடியாவில் பேப்பர், தினத்தந்தி, இந்த மாதிரி இதில் தான் வரும். ஆனால் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் ஊடகக்காரர்கள். சைக்குமானே, அவ்வளோ சிறப்பாக அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாகவே நான் சொல்கிறது, இண்டஸ்ட்ரியில் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் நான் பார்த்துட்டேன் சார். தமிழில் எப்படின்னா, நீங்கள் சிறப்பாக கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு சிறப்பாக ஊடக மக்களை சென்றடைய வைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக நான் முகஸ்துதிக்காக பேசலை. ஏன்னா என்னை பற்றி தெரியும், உனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம எதுவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்கிறோம். நல்ல படங்கள்
இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காரு டைரக்டர். அப்படியா? சரி, அது உங்களுக்குள்ள நீங்கள் யோசிங்க. ஆமாம், அது அழகா பாருங்க, அந்த டைரக்டருடைய பெருந்தன்மையை பாருங்க. சபையில் சொல்றாரு, நான் பண்ணல, ப்ரொடியூசர் அந்த டைட்டில், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டைமு குற்றம் தவிர அப்படின்னா 26 பேரை டப்புன்னு ஷூட் பண்ண குற்றத்தை நம்ம ஹெலிகாப்டரை சும்மா வந்து தவிர்த்துருங்கன்னு போக முடியாது. எவரி ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பி அடிக்கணும். அதுதான் தவிர அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் நான் சொல்றேன். குற்றம் செய்ய சும்மா விட்டு நம்ம தவிர்த்துட்டு போயிட்டே இருக்க முடியுமா? அது செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. கரெக்டா டைரக்டர் சார்? அது செஞ்சிருக்கீங்க, செஞ்ச குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. ஆக ஒரு சார் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், நான் கொஞ்சம் பேசுறேன். ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லா டெக்னிக்கும் சிறப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி மலர்ச்சியா இருக்கு சார். ரொம்ப அது வந்து அமைகிறது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்துல அது கரெக்டா பண்ணியிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பொண்ணு சார், தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலும் சார், கேமராவில் வந்து அதெல்லாம் தெரியாது. அந்த அழகான சிரிப்பு க்ளோஸ்அப்பில் வந்து அதுதான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா ஹைட்டாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க நீங்க. ஆமாம் ஆமாம் எல்லாமே. அப்புறம் இந்தம்மா கூட இந்த ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? இல்லை, இந்த ஹீரோயின் என்ன, மிஸ்டர் மெட்ராஸில் ஹீரோயின் யாருங்க? ஷாருக் கான் படத்தில் படுக்கோனே, அதான் ஸ்கூல் பண்ணிக்காங்களே, அவங்களும் அங்கே இருந்தான். தேவயானி, எல்லாம் தேவயானி பாருங்க, தேவயானி ஹஸ்பண்ட் அவரு, தேவயானியுடைய ஹஸ்பண்ட் மிகப்பெரிய டைரக்டர். ஆமாம், ஏங்க என்ன சொல்ல வந்தேன்னா சார், உழைப்பு. நான் அந்த காலத்துலேருந்தே எல்லா ஃபங்க்ஷன்லையும் சொல்லுவேன், உழைப்பு. அமரர் சார் வந்து இங்கே வந்து பேசியிருந்தார், நான் அப்படியே அவர் பேசுறதெல்லாம் கேட்கல, ஃப்ளாஷ்பேக் போனேன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் எல்லாமே அவருடைய புகழப்படம். அவர் நின்று பேசாத இடம் கிடையாது. இந்த பிரசாத் ஸ்டுடியோ, இந்த காம்பவுண்டு ஃபுல்லாக வந்து அவங்க நடத்தின ஆட்சி, அரசாட்சி எவ்வளோ சிறப்பு தெரியுமா? அதனுடைய விளைவுகள் தான் மனசில் இல்லை, எந்த விதமான குற்ற எண்ணமும் இல்லாமல் அழகாக பேசுகிறாரு. ஆக அந்த மாதிரி ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த இடம் இந்த பிரசாத். அவங்களுக்கு முதற்கண் இந்த படத்துக்கு, இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த தியேட்டர் கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, சரி கன்னடாவில் நீ என்ன படம் பண்ணீங்கன்னு எனக்கு கேட்பீங்க இல்லையா? அதான் அந்த பரியேறும் பெருமானுங்கிற படம் நல்லா ஹிட்டாக ஓடிச்சு இல்லையா? அதை அப்படியே வந்து கன்னடாவில் கொஞ்சம் பெருசாக வச்சு பண்ணி நல்லா போயிருந்து போன செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது இப்போ டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி பாருங்க, இந்த உழைப்புனால வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டை வச்சிருக்காங்க. அந்த தம்பி சொன்னார், காமெடி சென்ராயன் மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வருவார். காரணம் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்த வையாபுரி நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி சூரி இந்த படம் எந்த படத்தில் இதில் பிரபுதேவா, ஓகே அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டுத்தாவணி இல்லையா? ஓகே. ஆக என்னென்ன தெரியும் சார், இதில் ஒன்றும் சிறப்பே இது என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்து கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வைக்கிறது, மக்களை பார்க்க வைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமாக தியேட்டருக்கு வர வைக்க மாட்டாங்க. இது அனைத்து மந்திரங்களும் ஊடகங்களில் தான் சார் இருக்குது. ஏஸ் அ தயாரிப்பாளர், ஒரு டைரக்டருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தயாரிப்பாளர் பெங்களூர்லேருந்து வந்து எவ்வளவு சிறப்பாக எத்தனை டெக்னீஷியன்ஸ் வேலையும் எத்தனை குடும்பத்திற்கு வந்து அவர் உதவியும், அதாவது மறு வாழ்வம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது மிகப்பெரிய சொப்பனம். இவங்க வந்து அழகான சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. தயவுசெய்து ஊடக நண்பர்கள் சிறப்பாக நீங்கள் செய்வீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அனைத்து குழுவுக்கும். யாரையாவது விட்டுருந்தா தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்து. ஏன்னா அவருடைய பணத்துக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாங்கை கொடுத்தாரு பாருங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, அழகாக ஆடி ப்ரொடியூசரை ஆட வச்சு மிக சிறப்பாக ஒரு குதூகலிப்பான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு, அப்படியே நம்ம வந்து லயிச்சிருக்கிற நேரத்தில் டக்குன்னு கட் பண்ணி பாருங்க. டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா சென்டிமெண்ட் கொண்டு வந்துட்டார். அந்த பாப்பா பாருங்க, அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டார் பாருங்க. அந்த கதையினுடைய சிறப்பு மிக சிறப்பாக இருக்குது. ஏன்னா இது கமர்ஷியல் படமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அப்படி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு சென்டிமெண்டான ஒரு அம்மா. அந்த அம்மா
அவன் கொடுத்து கரெக்டாக போய் டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு காட்டாங்க. இன்னும் ஒரு வழி. ஸோ கதையில் வந்து என்னெல்லாமோ இருக்குங்கிறத வந்து டைரக்டரும் தயாரிப்பாளர்களும் மிக சிறப்பான விதத்தில் சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். குற்றம் தவிர எவ்ரி ஆக்ஷன் எஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிற மாதிரி குற்றம் செய்தவனுக்கு தண்டனையை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ஊடக நண்பர்களுக்கு சிறப்பு நன்றி, தேங்க்ஸ். மிகச் சிறந்த வகையில் இது மக்களுக்கு சென்றடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். காதல், பாசம், கலை, வீரம் ஆகிய கலாச்சார உணர்வுகளை திரையில் விதைத்து தமிழ் சினிமாவை கைப்பிடித்து கொண்டு வந்து மனம் மாறாமல் இன்றைய சமுதாயத்துடன் ஒப்படைத்திருக்கும் ஒப்பற்ற இயக்குனர் ஜாம்பவான்கள் மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கின்றனர். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலைந்த வணக்கங்கள். குற்றம் தவிர இந்த படத்தில் வந்து மொத்தம் 5 பாடல்கள். அதில் வந்து ஒரு கானா பாடல், அந்த திருவிழா சாங் பார்த்துருப்பீங்க, அது வந்து ப்ரொடியூசர் சார் பாண்டுரங்கன் சார் அவரே எழுதினார். ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங்கு. ஸ்டுடியோவில் ஸ்ரீகாந்த் அண்ணன் வந்து ரெக்கார்டிங் இருக்கும்போதே வந்து ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போதே சரியான டான்ஸ் இந்த பக்கம் அவர் ஆடிட்டு இருக்காரு ப்ரொடியூசர் சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர வைபான ஒரு சாங்காக இருந்தது. அதுக்கப்புறம் மீதி 4 பாடல்கள், அதில் அம்மா சாங் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு டூயட்டு, ஒரு ஐட்டம் சாங், அந்த மாதிரி ஒரு 4 பாடல்கள் எழுதியிருக்கேன் இந்த படத்தில். இந்த படத்தில் சொன்ன மாதிரி இப்போ காலகட்டத்தில் பாடலாசிரியர்களுக்கு சம்பளம் வாங்குறது மிகப்பெரிய ஒரு ஒரு கடினமான வேலையாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து பாடல் எழுதி முடிக்க பேமெண்ட்டை சொன்ன மாதிரி செட்டில் பண்ணார் ப்ரொடியூசர். ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு சிங்கர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே அவர் பேமெண்ட் வந்து டான்னு கொடுத்துருவார். ஸோ அந்த ப்ரொடியூசருக்கு நன்றி. அதுவும் இல்லாமல் இயக்குனர் சார் வந்து என்ன வேணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. பாடல் இந்த சூழல் இதுதான் வேணும், இப்படி தான் பாட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்தது பெரிய ஒரு ஏரியாக்குள்ளே போவேன், கரெக்டாக ஏரியாவை சுருக்கி எனக்கு இதுக்குள்ளே தான் பாடல் இருக்கணுன்றது சூழலை அழகாக சொல்லிட்டாரு. ஸோ அதனால் வந்து ஸ்ரீகாந்த் அண்ணன் வந்து டியூனாக வந்து எல்லா டியூனுமே தெறிக்க விட்டார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு லஞ்சு கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்ருவார், பாட்டு முடியறதே தெரியாது, டக்குன்னு எங்கேயாவது சாப்பிட கூப்பிட்டு போயிடுவார். ஸோ அண்ணன் இதுக்கு போனால் சாப்பிடாம போயிடலாம், ஏன்னா அவர் உடனே பாட்டு முடிஞ்ச உடனே எங்கேயாவது கூப்பிட்டு போய் ட்ரீட் வைப்பார். ஸோ அப்படி ஒரு அன்பு வந்து பொழிஞ்சிக்கிட்டே இருப்பார் அண்ணன், அந்த மாதிரி. ஸோ ரெக்கார்டிங்லேயும் சரி, இது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே எல்லா பாடமும் சரி வெற்றிம்பாரு, சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா பாட்டு முடிஞ்சிடும், வெற்றி ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து தேவா சார் பாடியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பிரபலமான சிங்கர்கள் பாடியிருக்காங்க. பாட்டு எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. குற்றம் தவிர அப்படின்றது வந்து அழகான ஒரு டைட்டில், ரொம்ப நாள் கழித்து ரொம்ப அழகான தமிழில் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. படம் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இந்த படம் பேசியிருக்கு. ஸோ அதை நான் இப்போ சொல்ல விரும்பல. படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாருமே எதிர்கொண்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி படம் பேசியிருக்கு. அந்த படம் வரும்போது இந்த விஷயத்தை பற்றி இன்னும் நிறைய பேர் பேசுவாங்கன்றதை நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் வந்து சிறப்பாக அவங்கவுங்க கேரக்டரை தாங்கி நடிச்சிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ சார், ஹீரோயின் மேடம் 2 பேரும் வந்து அவங்கவுங்க கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வினோதினி மேடம் அவங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு லைன். நான் இப்போ கொஞ்சம் படத்தை பார்த்தேன். அண்டு கொஞ்சம் டைரக்டர் சார் கூட உட்காந்து கொஞ்சம் டைலாக்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பங்கெடுத்துருக்கிறதுல. இந்த படத்தில் எனக்கும் ஒரு அழகான வாய்ப்பு தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஏன்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனால் பாண்டுரங்கண்ணே வாங்க. முதல் நாள் ஷூட்டிங் நான் போயிருந்தேன். அந்த பாட்டு தான் நாங்கள் டான்ஸ் ஆடின பாட்டு பெங்களூரில். அப்போது வந்து நைட் கால் ஷீட் அந்த சாங் ஆக்சுவலாக 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 9 மணிக்கு பிரேக் விட்டாங்க. பிரேக் விட்ட பிறகு அது வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் நடக்குது. ஸோ ஷூட்டிங்கை பார்க்க அந்த மக்கள் எல்லாமே திரண்டு நிற்கிறாங்க. நாங்கள் ஒரு 100 பேர் க்ரூ, ஆல்மோஸ்ட் 100 பேர் க்ரூ. எல்லாமே டயர்டாகிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஒரு பிரேக் விட்ட பிறகு எல்லாருக்குமே சாப்பாடு வந்தது. எங்களுக்கு நாங்கள் ஒரு 100 பேர் இருக்கோம். சாப்பாடு வந்தது, ஆனால் வந்து நாங்கள் சாப்பிட முடியல. ஏன்னா எங்கள் சாப்பாடு எங்கள் கைக்கே வரல. உண்மையாகவே எனக்குலாம் நல்லா பசி, ஏன்னா ஆடி இருக்கேன்ல, அதனால் ஏதோ ஓரளவுக்கு ஆடி இருக்கேன். சாப்பாடு வரல. ஏன் வரலன்ட்டு எல்லோரும் அங்கே எல்லாமே காமராஜன் இருக்கார், எல்லாமே இருக்காங்க. ஏன் வரலன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மக்கள்லாம் பார்த்தாங்கல்ல, ஷூட்டிங் பார்த்தாங்கல்ல, அந்த மக்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்துட்டார் சார். இதனால் பலத்த கரகோஷம் கொடுங்க அவருக்கு.
அந்த அந்த ஷூட்டிங் பார்த்த மாதிரியே நாங்கள் சாப்பிட போகிறது அந்த சாப்பாடை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக விதவிதமாக அந்த சிக்கனு, இட்லி, தோசை, பாயெல்லாம் இருக்குது அதில். ஸோ அந்த மக்கள் ஏங்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு 100 பேர் சாப்பாடும் கொடுத்துட்டு எங்கிட்ட வந்து அண்ணன் 1 hour வெயிட் பண்ணுங்கண்ணா, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். அந்த நல்ல மனசுக்கு பாண்டுறங்க நல்ல மனசுக்கு இந்த படம் சூப்பராக ஓட போகுது. ஆக்சுவலாக தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ். அதே மாதிரி கம்போசிங்லாம் சொல்லவே வேணாம், டான்ஸோட தான் நடக்கும் எப்போதுமே. ஸோ நம்ம கார்த்திக் பிரதர் வந்து சூப்பராக அந்த பாடல் எல்லா படமுமே சூப்பராக எழுதியிருக்காரு. அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக இந்த படத்தின் மூலமாக எனக்கு மிகப்பெரிய உறவு கிடச்சிது. பழனி பிரகாஷன் ரொம்ப நன்றிண்ணே. இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களோட டாக்டரோட வெட்டிங் பெங்களூர் பிரம்மாண்டமாக நடந்தது. நான், ஹீரோ சார் எல்லாருமே போயிட்டு வந்தோம். தேங்க்யூ சார் இன்வைட் பண்ணதுக்கு. அப்போ தான் குருஜியும் பார்த்தேன். ரொம்ப நல்ல விஷயம் சார். பேரரசு சார், இந்த படத்தில் வந்து ஒரு அம்மா பாட்டு கேட்டிருப்பீங்க, அப்புறம் வந்து ஒரு குத்துப்பாட்டு கேட்டிருப்பீங்க சார். டைரக்டர் சாரும் ப்ரொடியூசர் சாருமே எனக்கு சிவகாசி மாதிரி பாட்டு வேணும், அதுக்காக தான் உங்ககிட்டே வந்திருக்கேன் நாங்கள் சார். ஆக்சுவலாக சார் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும் சார். ஒரு சாதாரண இசையமைப்பாளராக இருந்து எனக்கு விஜய் சார் படம் கொடுத்து ஒரு மக்களோட எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆக்கியிருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அண்டு அரவிந்த் சார் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலாக அதாவது உங்ககிட்ட ரொம்ப லெசன் நான் கற்றுக்கிட்டேன் சார். அப்புறம் சார் ரொம்ப நன்றி சார். நீங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து சிறப்பாக பண்ணிட்டீங்க ராஜகுமாரன் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆக்சுவலாக அண்டு பவித்ரன் சார் இந்த ஆப்கேலா ஐலஸா, ஜிம்கானா ஐலஸா, லாலாக்கு டோல் டப்பிமா சார், ஷோவில் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு பாடி நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஆமாங்க சார். பிரகீத் சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் ஈவெண்ட் வந்தது. ஸோ முக்கியமாக இந்த நேரத்தில் எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். அதாவது லைக் ஒரு வாட்டி வந்து சில கரெக்ஷனுக்காக பெங்களூர்லேருந்து வந்துட்டு போவார் ஆக்சுவலாக. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக சார் நீங்கள் தொடர்ந்து படம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சார். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக வினோதினி மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னும் உங்களை வந்தோடனே ஒரு விஷயம் கேட்டால் நீங்கள் பாடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். நீங்கள் நம்ம கூட சேர்ந்து பாடுங்க மேம் ப்ளீஸ் மேம். அப்படியே சாப்பிட போகலாம் மேம் நம்மலாம். ஜார்ஜ் அண்ணன் கண்டிப்பாக ஜார்ஜ் அண்ணன் நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் மீசராஜ் அண்ணன் நம்ம காமராஜ் அண்ணன் ரொம்ப நன்றி. அந்த ஃபைட் மாஸ்டர் ஹீரோயின் மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் நம்ம சாங் டான்ஸ் ஆடி வேறு லெவலில் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். சின்ராயன் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோ எங்கன்னு தெரியல, அவருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கண்டிப்பாக ஒரு சின்னதாக வெளியே போயிருப்பார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்டு எடிட்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். டான்ஸ் மாஸ்டர் விஜய் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கவிதா மேம்க்கு நல்ல பலத்த கரோஷம் கொடுங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிஆர்ஓ சக்தி சரண் சாருக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் முக்கியமாக வந்து இந்த ஆடியோ வந்து டிஓ வாங்கியிருக்காங்க, அது எங்களோட லக்கு தான். ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் வந்து ரீச் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தில் வந்து எல்லாரும் நடிச்சிருக்காங்க, எல்லாம் சொல்லிட்டாங்க. ஒரு 2 பேரை வந்து சொல்லலை ஆக்சுவலாக. நான் சொல்லிட்டுமாண்ணே, பாண்டுரங்கன் சாரோட மாப்பிள்ள வந்து இந்த படத்தை மிகப்பெரிய ரோலில் நடிச்சிருக்காரு. விக்கி பிரதர் நல்ல படத்தை கரோஷம் கொடுங்க அவருக்கு. வாங்க ப்ரோ. அவர் கூட சேர்ந்து பாண்டுரங்கன் சன் சுரேஷும் நடிச்சிருக்காரு. வாங்க பிரதர், வாங்க நல்ல பலத்தை கரகோஷம் கொடுங்க. வாங்க ப்ரோ. சைலண்டாக 2 பேர் தனியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ உட்காருங்க. அண்ட் இந்த சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த படத்தில் அந்த பாப்பா தான் ரொம்ப ஹைலைட்டு. சைந்தவி பாப்பா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. செல்லக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. வாங்க நீங்களும் வாங்க, அப்பா கூட உட்காருங்க. ஸோ இந்த நேரத்தில் எல்லாரையும் நான் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். மற்றபடி நம்ம ப்ரெஸ் நீங்கள் இல்லைன்னா அதான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த அண்ணா தில்லைண்ணா வணக்கண்ணே என்றும் இளமை அண்ணன். ஸோ எல்லாருக்குமே வந்து நீங்கள் அதான் சொல்ல, நாங்களாம் ரொம்ப சாதாரண மக்களாக இருந்து நீங்கள் அழகாக எழுதின அந்த விஷயந்தான் வந்து இந்த நிலைமையில் நாங்கள் நிற்கிறோம், இந்த வெற்றி பாதையில் நிற்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த குற்றம் தவிர நல்ல சிறப்பாக எழுதுங்க. நல்லா வந்திருக்கு படங்கள், சூப்பராக இருக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு. ரொம்ப பெருமையான விஷயம் அப்பா பாடுறது. அதை வந்து ரம்யா ரமேசன் பாடியிருக்காங்க, திவாகர் பாடியிருக்காங்க, அந்த ரோஷினி பாடியிருக்காங்க. முக்கியமாக வந்து அந்த சொன்ன மாதிரி வந்து முதல் பாடல் வந்து நம்ம பாண்டுரங்கன் சார் தான் எழுதியிருக்காரு. அப்பா அந்த வரிகள் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். அந்த 2 வரிகள் மட்டும் அண்ணன் சொல்லுவாங்கண்ணா. அந்த வரிகள் கேளுங்க, சூப்பராக இருக்கும். ரெடி 1 2 1 2 3 4. பொடு ஆன அடிய போல அதிரசங்கள் ஆயிரும், ஓட்ட ஓடிய போல ஓட்டடைகளாய், கொடி கொம்புல பழுத்தா போல கொடி திராட்சி ஆயிரும், வாயில பழுத்தா போல வெத்தலை பாக்கு ஆயிரும், அத்தனையும் நான் மறந்தேன்டா
ஏன் சல்லை விநாயகருக்கு சப்பானி இருக்கு எருக்கம்புவ நான் மறந்தேன்டா பொடு வந்தானோ வந்தானோ வந்தா ஜன குந்தானோ அள்ளி குடுறா சந்தோனோ சந்தோஷமா பூச்சி கொள்ளுங்கோ அட அபியோர சபையோர சபையில் இருக்கும் வாலிபர் என்னில் நிறைந்தவர் இலக்கணம் படித்தவர் தாடி மீச வளர்ந்தவர் பேரம் பேத்தி எடுத்தவர் சதுரவட்ட ஆனவர் அரியா சிறு நானுங்கோ அட அரியா சிறுவன் நானுங்கோ எங்கட வந்த மந்தி எங்கட வந்த மந்தி தலைக்கு மேல ஓடுது பார் பவர் கிளாஸ் தந்தி அதுக்கு என்ன பவர் மச்சான் இன்னும் ஒரு அவரு இடிய போகுது சவுரு எடுத்த விட்டு நவுரு சாலங்கடி மெட்டு தானுங்கோ கில்லடி ஸ்ரீகாந்த் அண்ணே பைசா கோரு மெட்டு தானுங்கோ பண்ணாதடா கல்ட்டா பண்ணாதடா கல்ட்டா காரி மூஞ்சி செங்கல்பட்டுல கல்நகரண்டு பரோட்டா பரோட்டனா ரொட்டி முட்டிக்கு முட்டி தட்டி கையாங்காலையும் வெட்டி அனுப்பிடுவாங்க தொட்டி சாலங்கடி மெட்டு தானுங்கோ கிளடி பழனி பிரகாஷ் பைசா கோரு மெட்டு தானுங்கோ. அண்ணா வந்து இது மாதிரி ஒரு 10 பாடல் இன்னும் வச்சிருக்காரு. இன்னும் ஒரு 2 பாட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம் கம்போசிங். ஸோ அண்ணா அடுத்த பாட்டு ரெடிண்ணே. பழனி பிரகாஷ் பாட போறான்னு நினைக்கிறேன். அண்ணா வந்து நான் வேற யாரையும் வச்சு பண்றேன்னா அந்த குழந்தை ஒத்துக்கல, நான் தான் வந்து பேசுவேன் அடம் பிடிச்சி வந்து டப்பிங் பேச. ஆமா, இந்த படத்துல வந்து குழந்தை நான் சொன்ன மாதிரி சைந்தவி பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து டப்பிங் வந்து சில குழந்தைங்க நடிச்சு பழக்கம் இருக்கும். பாப்பாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம். பட் டப்பிங் வந்து நாங்களாம் நினைச்சோம், டேரக்டர்லாம் நினைச்சாங்க, எல்லாரும் நினைச்சாங்க டப்பிங் மட்டும் வேற பாப்பா வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. பட் குழந்தையே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் பலத்த கரகோஷம் கொடுங்க. சொல்லிட்டு அண்ட் பழனி பிரகாஷ் அண்ணா சொன்னார், ரொம்ப அருமையான விஷயம் படம் சொல்கிறாரு. பாண்டுரங்கன் மனைவி இங்கே வந்திருக்காங்க, அக்கா எங்கள் அண்ணி வந்திருக்காங்க, மேடைக்கு வருமாறு அடைக்கிறோம் அவங்களுக்கு. அக்கா வாங்கக்கா. அவங்க வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம், அவங்க பாப்பா எல்லாரும் சேர்ந்து பரிமாறி இருக்காங்க சாப்பாடு. தினாண்ணே கலக்கிட்டீங்கண்ணா படத்தில் வேற லெவல்ண்ணே. தேங்க்யூண்ணே தேங்க்யூண்ணே. இப்போ மாலை 2 பேரும் மாற்றிக்கிட்டோம். நல்ல பலத்த கரகோஷம். வா 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 வா. ஸோ குற்றம் தவிர மிகப்பெரிய வெற்றியாளர்னு சொல்லிட்டு எல்லாம் இறை வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக அந்த படம் வெற்றியும் வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சினிமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த மேடையில் பார்த்தா எங்கள் அண்ணன் புகழேந்தி அவர்கள் அரசியல்வாதி, நம்ம சுவாமிஜி ஆன்மீகவாதி, அப்புறம் இராணுவத்திலேருந்து ஒருத்தர் நடிக்க வந்திருக்கிறாரு, அப்புறம் மருத்துவத்துறை இருக்குது, எல்லா துறையும் இங்கே இருக்குது. இப்போ ஒரு காவல்துறைக்கு விழானா மேக்ஸிமம் காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கலந்துக்குவாங்க. ஒரு மருத்துவத்துறைனா மருத்துவர்கள் நர்ஸு அவங்க இருப்பாங்க, யாராவது சிறப்பு இருந்து இருப்பாங்க. இந்த சினிமா மாசனா மட்டும்தான் ஆன்மீகவாதி, அரசியல்வாதி, டாக்டரு, போலீஸு, இராணுவம் எல்லாம் வருவாங்க. ஆமாம், ப்ரெஸ்ஸு அது நம்ம குடும்பம்ல. அது நாங்களாக்க ஒரே குடும்பம். ஆமாம், நாங்கள் எல்லாமே சினிமா இல்லை முதல்ல, ப்ரெஸ்லாம் இல்லாமல். அது சினிமா ஒரு பவர். அண்ணன் புகழேந்தி அவர் சொல்லும்போது இன்னைக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறந்து 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு சினிமா விழாவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேரை குறிப்பிடோம்னா அதான் மனிதன், மாமனிதன். அவர் சிறுவாக்கு அர்ப்பணிப்பு. இன்னைக்கு சொல்லும்போது எத்தனை பாடல்கள் சொன்னாங்க, அவர் படங்கள், கதைகள். நீங்கள் சொன்னீங்களே புகழேந்தி சார், கடைசி வெளியில் நம்ம மன்னிச்சு வர்றது எம்ஜிஆர் மட்டும்தான் சார். நாங்களாம் சுட்டு கொண்டு விடுவோம், வெட்டி கொண்டு விடுவோம். நம்பியாரை கொண்டிருக்காரா, அசோனை கொண்டிருக்காரா, வீரப்பா கொண்டிருக்காரா? சாக விட மாட்டார், திருத்தி மனுஷனாக்குவார். அவர் தான் ஹீரோ, அவர் தான் கதாநாயகன். ஹீரோ நடிக்கிறது வேற, கதாநாயகனாக வாழ்றது வேற. கதையில் வந்து கதாநாயகங்கிறது அப்படி இருக்கும். அது இன்னைக்கு எம்ஜிஆர் பற்றி பேசுகிறோம்னா, நான் வந்து அது 30 நிமிஷம் பார்க்குறேன், 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மனுஷனை பற்றி பேசிக்கிருக்கோம். அப்போ அவர் ஆழமாக விதையை போட்டு போயிருக்காரு நம்ம சினிமாவுக்கு. அந்த விதைக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றி அதில் பூ பறிக்கிறோம், இலையை பறிச்சு இன்னைக்கு படிச்சுக்கிருக்கோம். எம்ஜிஆரோட பிரதிபலிப்பாக எந்த கதையும் பண்ண முடியாது. குற்றம் தவிர்ங்கிறதும் அதெல்லாம் வரும். நம்ம கொஞ்சம் மன்னிக்காமல்
போட்டு தெரிக்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் இங்கே எங்கள் தினா ரொம்ப வருத்தப்பட்டார், கதாநாயகி ஆரத்தியா பேசலை அப்படின்ட்டு. ஆமாம் ஆமாம் அதான் அது நான் அது என்ன அது சின்ன ரகசியம் இருக்குது. நல்லா இருக்கீங்க மேடம், நல்லா கலையாக இருக்கீங்க, நல்லா டான்ஸ் ஆடிக்க சூப்பர். ஆமாம், ஏன்னா நீங்கள் டான்ஸ் ஆடின ரசித்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, நாங்கள் மெய் மருந்து ரசித்தோம், நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆணை பார்க்கும்போது எதுவுமே தோணுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு கலகலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுங்க பேச மாட்டாங்க. இதுதான் ரகசியம். சென்றாயிட்ட வந்து காமெடி பேசி கலகலாம் பேசியிருக்காங்கன்னா ஒன்றும் தோணலை. கதாநாயகன் ரிஷிட்ட வந்து கலகலவாக பேசியிருக்காங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்களாம். ஏன்னா ஹீரோ பார்த்து ஒன்றும் தோணலை. ஆனால் தினா பற்றி எதுவும் தோணி இருக்கு. பெண்களுக்கு ஆணை பற்றி ஏதாவது சின்ன ஒரு புள்ளி தோணினாலோ பேச மாட்டாங்க. அது இன்னொன்று இருக்கு, பொது மேடையில் பேசாத மாதிரி நடிப்பாங்க. அது ஒன்று இருக்கு சென்றாயன். பொது வழியில் ஏதாவது யார் என்னாச்சும் பரவாயில்ல பேசியிருப்பாங்க, நம்ம நினச்சக்கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது, அது ஒன்று இருக்கு. அப்படி பேசாமல் இருப்பாங்க. இல்லைன்னா சரி, பல வகை இருக்கு. தினாவிட்ட ஒன்று மூச்சு பார்த்து பயம் இருக்கலாம், இல்லை ஏதாவது தோணி இருக்கலாம் என்ன. அதனால் தினா வந்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஒரே ஒரு சொல்கிறேன், சீக்கிரம் ஹீரோ ஆயிருங்க, எதுக்கு சும்மா போய்ட்டு. இப்போ அதான் ட்ரெண்டு இப்போ. அதனால் ஆரத்தியா தினாட்ட நாலு பேசிடுங்க, பாவம் நடித்தவருக்கு சம்பளம் பரவாயில்ல, நீங்கள் பேசாத பெரிய குறையாக இருக்குது. இந்த குற்றம் தவிர அந்த குற்றத்தை தவிர்த்துருங்க. அடுத்து சென்றாயன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். கர்நாடகா போனேன், ஒரு 10-15 கன்னட வார்த்தையெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னாரு. அங்கே போனால் தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, மலையாளம் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க அப்படின்னாரு. என்ன சொல்ல வரான்னு தெரில. எல்லோரும் 4-5 மொழி கற்றுக்குன்னு சொல்ல வரான்னு தோணுது எனக்கு. அதானே சொல்லுங்கள், அப்போ ஓப்பனாக சொல்லுங்கள். நம்ம பிழைக்கணும்னா 4-5 மொழி கற்றுக்குவோம். ஓகே 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 ஓகே. மும்மொழி ஆதரவு வச்சுட்டாரு சென்றாயன், அவ்வளோதான் மேட்ரு. நான் டைட்டில் வந்துடும், மும்மொழிக்கு சென்றாயன் ஆதரவு அப்படின்ட்டு. நான் சொல்ல, நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. அடுத்து நம்ம சபை நாயகன், இசை நாயகன், ஆமாம் எங்கள் இதய நாயகன், வெற்றி நாயகன், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்ச்சி நாயகன், எத்தனையோ நாயகன் அவருக்கு போடலாம். அவர் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். எல்லாம் சொன்னாங்க ஆடினார்னு. ஆமாம், நம்ம போலேருந்து ஒரு ஆட்டத்தை ரசிச்சிருக்காரு. அதில் அவங்க பல ஆட்டத்தை ரசிப்பாங்க, சில ஆட்டத்தை கண்டிப்பாங்க, சில ஆட்டத்தை ரசிப்பாங்க. உங்களை ரசிச்சிருக்காங்க. ஆனால் பிள்ளைங்க சார், அது ஃபஸ்ட்டு ஆட வச்சது நான் தான். அது யார் கூட? விஜய் சார் கூட. ரிப்பாப்பரி நீ ஆரம்பிச்சிய, அங்கே ஆரம்பிச்சது ரிப்பாப்பரி போயிட்டே இருக்கணும். ஆமாம், ஆனால் என்ன அவர் ப்ரொடியூசரை வந்து கதாநாயகன் நடிச்சார், இடிச்சு ஆடுறாரு. ப்ரொடியூசர் கூட ஆடும்போது இப்போ இடிச்சு ஆடுறாருன்னா ஒரு கதாநாயகி கூட ஆட விட்டது என்ன ஆயிருக்கும்? அவர் பிடிச்ச சாயிறாரு. அவர் காமராஜ் அப்பப்போ காப்பாற்றினார், பிடிச்சி விழுந்துடாம அவர் அப்பப்போ மிலிட்ரி மேனில் நாட்டை காப்பாற்றுறது போய் இப்போ பிடிச்சரை காப்பாற்றிருக்கார் அவர். ஆமாம், நான் வந்து ஒரு இராணுவத்திலிருந்து நடிக்க வந்திருக்க காமராஜருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், கைதல் சார். ஏன்னா இந்தியாவிலேயே நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்த மக்கள், எல்லா குடிமகனும் நம்ம வந்து வணங்க வேண்டிய ஆள் யாருன்னா இராணுவ வீரர்கள். நம்ம எங்கேயோ இருக்கோம், அவங்க எங்கேயோ நம்மளை காப்பாற்றிக்கிருக்காங்க. எப்போ என்ன வரும், எப்போ வார் வரும், எப்போ சண்டை வரும், எப்போ எவன் சுடுவான், அது அந்த வாழ்க்கைக்கு போயிட்டோம்னா நம்மளாம் ஒன்றும் இல்லை, சன்ஃபிட் சார். நம்மளாம் சந்தோஷம் சினிமா பார்த்து சினிமா பண்ணிக்கிட்டு மியூசிக் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதுதானே ஜாலியாக இருக்கும். கம்பல்சரி நாங்கள் ஆட ஆட்டோமா, நாங்கள் ஆட ஆட்டமே இவங்க ஆடிட முடியாது என்ன, அவ்வளோ நாங்கள் ஆடிட்டோம் எல்லாமே. உட்காருங்க காமராஜ் சார். வணக்கம் சார், காமராஜ் சார். ரொம்ப நன்றி சார், சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஓகே ஓகே. அப்புறம் ஸ்ரீகாந்த் உட்காந்துருங்க. திருப்பதி சிவகாசிக்கிட்டு பயங்கர பரவாயில்ல போயிட்டார். அதுக்கப்புறம் தருமபுரி கமிட்டாரம் எல்லா மியூசிக் டேரக்டரும் அப்போது
ஒரு பக்கம் மலேசியாவுக்கு போயிடறாங்க கம்போசிங்க்கு, ஒரு பக்கம் சிங்கப்பூர் கம்போசிங் போயிடறாங்க, ஒரு குரூப்பு பாங்காக் போயிடுது. இப்படியே போய்கிட்டு இருக்கு. இவர் குழந்தை பாவம் ஏங்குது. தருமபுரியில் சொன்னார், சார் நம்ம இப்படி மாதிரி இங்கே மலேசியா சிங்கப்பூர் பாங்காங் கம்போஸ் போகலாமா சார்? போகலாம். அவர் தருமபுரியிலே பிட்ட போட்டார் போகலாம்ட்டு. தருமபுரி பயங்கரமாக ஃபாஸ்ட்டில் போயிட்டுருக்கு, எங்கேயும் டைம் இல்லை எனக்கு. விஜயகாந்த் அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அடுத்து தேர்தல் வரப்போகுது. வாங்கண்ணே எங்கே காரைக்குடியில் எனக்கு ஷூட்டிங். எப்படி காரைக்குடி வறண்ட பூமியா, தோரெலாம் சுருங்கிடும் அப்படியே. இது குழந்தை ஏசியில் வளர்ந்த குழந்தை. அங்கே வரவழைச்சி கேரவனில் உட்கார வச்சு இது பிரேக்கில் ஷார்ட்டு அந்த பிரேக்கில் உட்காந்து ஒரு 3 சாங் டியூன் பண்ணோம், காரைக்குடியில் பண்ணோம். அத்தனை ஹிட்டு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சுது. சார் அடுத்த படமாவது நம்ம பாங்காங் பார்க்கலாம் அப்படின்னு பழனி படம் பூச்சி போட்டோம். இவர் நினைக்கிறார், ஓ பழனி பாங்காங் போயிடலான்ட்டு. எனக்கு என்ன படம் பேர் பழனி, இது கம்போசிங் பழனியில் தான். அப்படி பழனி கூட்டி போயிடுச்சு. பழனி கூட்டி போய் அங்கேயே ரூம் போட்டு பழனி மலை அடிவாரத்துலேயே எல்லா சாங்கும் அங்கேயே கம்போஸ் முடிஞ்சிச்சு. வரும்போது பஞ்சாமிர்தம் சித்தனார் விபூதிலாம் வாங்கி கொடுத்துட்டு அது புள்ள ஏங்கி பார்க்குது. சரி ஓகே சார், அப்போ சார் சாங் முடிச்சா சார்? எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே அன்ட்டார். அடுத்து திருவண்ணாமலை. அப்போ அப்படியே இவர் போய் விட்டார். அவங்க கூட அசன் இருக்குல்ல, சார்கிட்ட கேளுங்க. அவங்களும் சார் வெளியே போயிடுவோம் சார், வாங்க அங்கே இங்கே போயிட்டா நல்லா ஃப்ரீயாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குமே, நான் அப்படி ஃப்ரீயாக இருக்கிறது. சரி ஓகே, திருவண்ணாமலையும் பூஜை போட்டாச்சு. இங்கே கம்போசிங் ஆரம்பிக்கிறோம். எங்கேண்டு ஸ்ரீகாந்த் குழந்தை ஏங்கிட்டு இருக்கு. திருப்பி எனக்கும் அதே மைண்டு தான். டைட்டில் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை தான் கம்போசிங் அப்படின்னு. சரி ஓகே, காரில் ஒன்றா தான் போகிறோம், திருவண்ணாமலை நோக்கி போகிறோம். இங்கே வெற்றிங்கிறாருல, அங்கே அப்படி அந்த எனர்ஜி போச்சுங்க. ஃபஸ்ட்டு சொன்னாங்களே, அவர் பேசல இந்த வாட்டத்தை பார்த்ததில்லைன்ட்டு. நான் பார்த்துருக்கேன். பேங்காங்கில் ஆசைப்பட்ட ஒருத்தனை கொண்டு திருவண்ணாமலை கூட்டு போகிறோம்ல, எங்கள் அவர் மைண்ட் என்ன வச்சுன்னா, சரி கிரிவலம் போகிறதுக்கு திருவண்ணாமலை போகலாம், கம்போசிங் எதுக்கே திருவண்ணாமலை அங்கே கூட்டி போய். இல்லைன்னா போகும்போதே 2 சாங்கு டியூன் முடிஞ்சு வச்சு. என்னடா அது ஓகே, அவருக்குன்னா போகும்போது காரில் போய் வேலை வாங்கிறானேவன் அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே போய் அங்கே முடிஞ்சு ஒரே நாள் தான். இங்கே ஒரே நாளில் எல்லா சாங் முடிச்சுட்டு கோயிலில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு சாமியை கும்பிட்டு திருப்பி வர்றோம் அப்படியே. அதனால் ஸ்ரீகாந்தாவுக்கு நான் இந்த மாதிரி நிறைய குற்றம் செஞ்சிட்டேன். குற்றம் தவிர ஏன்னா நம்மளும் சில குற்றத்தை எங்கேயும் தவிர்த்துறோம்ல. ஆமாம், நம்ம நினைக்கிறோம் குற்றம் தவிர அடுத்துன்னு சொல்லிக்கிருக்கோம். அங்கே தான் நம்ம திருந்தாமல் இருக்கோம். குற்றம் தவிர நீ கொடுத்து நீ ஏமாத்துறியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு ஏமாத்திட்டியா, நீ ஏமாத்தாத. குற்றம் தவிர நீ பணத்தை கொள்ளையடிச்சிட்டியா, கொள்ளையடிக்காத. அடுத்தவனுக்கு தான் சொல்லியிருக்கோம். குற்றம் தவறுங்கிறது நமக்கு அது நம்ம குற்றம் செஞ்சுட்டா அதை நம்ம தவிர்க்கணும். அடுத்தவன் தவிர்ப்பான், அப்படி அடுத்தவன் தவிர்ப்பான்னா நம்ம திருந்தவே மாட்டோம், நம்ம வாழ்க்கை உயராது. குற்றம் தவறு அப்படிங்கிறது நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நம் தவறை நம்ம உணர்ந்து அதை தவிர்த்து கொள்வது, இதுதான் குற்றம் தவிர. இந்த படம் சாங்ஸ் நான் நிறைய ஆடியோ லான்ச் வரேன்ல, நிறைய சாங் பார்க்குறேன். ஸ்ரீகாந்த் சார் என்னடா நம்ம படம் சாங் மாதிரி ஒன்றும் இல்லையே, நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அப்படி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தேன் அம்சவழி சாங். ஆஹா, நம்ம ஸ்டைல் அடிச்சிருக்காப்புலையே, சூப்பர் அப்படின்னு ஒரு தெம்பு வந்துச்சு. அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஸ்டைல் ஒரு சாங் வந்துருக்கு, ஒரு சந்தோஷம். அம்சம் நல்லா அம்சம் ஆடிருந்தாங்க. ஆமாம், உங்களுக்கு தான் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஈடு கொடுத்துருந்தாரு. 2-3 இடத்துல லிப்பை விட்டார். உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவர் லிப்பை விட்டார். இனிமேல் ரிஷி அவருக்குலாம் ஹீரோயின் ஹிப்பை பார்க்காம ட்ரான்ஸ்போர்ட் வைங்க, பாவம் லிப்பை விட்டுறாரு பாவம். ஆமாம், அதனால் ஆடிருந்தீங்க. அந்த அடுத்த சாங்கு நம்ம ப்ரொடியூசர், தயாரிப்பும் நானே, பாடலாசிரியரும் நானே, நடிகரும் நானே, டான்ஸரும் நானே, எல்லாம் நானே. எல்லாருக்கும் சம்பளம் பாய்க்கலாமல் கொடுப்பவும் நானே.
நான் பாட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் சார் ஃபஸ்ட்டு நான் பாட்டு எழுதும்போது எனக்கு என்ன கண்டனங்கள், இவனுக்கே அந்த வேலை இல்லாத வேலை, டேரக்டர் என் பாட்டு எழுதுறான் இப்படிலாம் இதை நீங்கள் தான் பேசுனீங்க. அப்புறம்னா இந்த பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டீங்க, என்னைய இன்னைக்கு ஹீரோ பாட்டு எழுதுறாங்க, டேரக்டரும் பாட்டு எழுதுறாங்க, இந்த புடிசன் பாட்டு எழுதுறாரு, நாளைக்கு கதாநாயகன் பாட்டு எழுதுவாங்க, வருவோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கே வளர்ச்சி தான், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது, யாருக்கும் திறமை இருக்கோ. எப்படி கண்டுச்சுன்னா சும்மா இல்லை திறமை. ஒரு 2 லைன் பாட்ட சொன்னார், அவர் ஃபுல் பாட்டு பாடிட்டார். பாட்டு ஊறி போயிருக்கு அவருக்குள்ள. வாழ்த்துக்கள் சார். இன்னொரு குற்றம் தவறுங்கிறது இப்போ உள்ள நம்ம என்ன பண்ணோம், இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும், எல்லா அம்சமும் இருக்குது. இதில் குற்றம், இன்னொரு குற்றம் இருக்குது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இல்லை திதுன்னு போட்டிருக்கு. 2 மிஸ்டேக், ஒன்று ஸ்ரீகாந்த் தேவா பேர் போடலை, ஓகே. அடுத்து தீதும் அப்படிங்கிறது திதும் போட்டிருக்கு. அந்த குற்றம் தவிர இதுதான் நம்ம குற்றத்தை நம்ம தவிர்த்துக்குங்கிறது இதுதான், ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதை தவிர்த்துருங்க டிசென்ட்டை சொல்லி. அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் இசை உங்களுக்கு என்ன பட்டம் உங்களுக்கு? ரெண்டு இருக்கு, இசையை பயில்வான், அப்படிதான் கற்றுக்கணும். இசை நீ கற்றுக்கிட்டே இருங்க, அதெல்லாம் பயில்வான்ல இசை பயில்வான், அவன் இன்னைக்கு கற்றுக்கிட்டே இருக்கான், அந்த மீனிங் தான். அப்போ இசை பயில்வான் ஸ்ரீகாந்த் ஏவா, ஓகே, அதையும் போட்டுருங்க. அப்போ நிறைய படங்கள் இப்போ எனக்குள்ள சில குற்றம்ங்கிற, நான் எனக்கு பட்ட குற்றம்னா, நான் மேக்ஸிமம் எல்லா படங்களும் தேட்டரில் பார்த்துக்கலாம். திரையரங்குலாம் ஃபேன்ஸோடு பார்க்குறது நம்மளுக்கு தெரியும். சில படங்கள் விட்டு போகும், அப்போ அந்த ஓடிடி தளத்தில் பார்க்குறது. அப்படி சில படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு குற்ற உணர்வு, இந்த படத்தை நம்ம தேட்டரை பார்க்காம போயிட்டோமே. அதில் ஒன்று பார்க்கிங் படம் தேட்டரில் பார்க்கல, ஓடிடி ப்ராப்ளம் பார்க்குறோம், சரி என்னடா இந்த படம் தேட்டரில் பார்க்க முடியாது அப்படின்னு குற்ற உணர்வு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்த படம் ஒன்று யமகாதை, சூப்பர் படம் சார். பார்த்துட்டு என்னடா இந்த படத்தை தேட்டரில் பார்க்க விட்டோமே அப்படின்னு ஒரு குற்றம். யமகாதை நல்ல படம், யமகாதை. அது என்னன்னா எல்லாம் புதுசு, ஆர்டிஸ்ட்டு, ஹீரோயின், அப்பா கேரக்டர், அம்மா கேரக்டர், மாமா கேரக்டர், தாய் மாமன் கேரக்டர், எல்லாம் புதுசு. ஆனால் ஒருத்தர் கூட புதுசு மாதிரி தெரில, அவ்வளோ ஏதாவது நடிப்பு. அது காரணம் அந்த இயக்குனர் சிறந்த இயக்குனர், அவன் சிறந்த இயக்குனர். ஒரு சாதாரண ஒரு புதுமுகத்தை கூட அவங்களுடைய யதார்த்தம் நடிப்பை வாங்குறதுக்குள்ள அங்கே தான் சிறந்த இயக்குனராக வருவான். அவன் யமகதை ஒரு நல்ல படம். அது மாதிரி இருகப்பட்டு அது தேட்டரில் பார்க்கலாம், எங்கேயும் மிஸ் ஆகி போச்சு. ஓடிடி பார்த்து நான் திருப்பி அதே நான் நாளையோட நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் படத்தை பார்த்தேன். இப்போ லைஃப் எல்லாம் பார்க்கணும். இப்போ உள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைகள், ஏன் பிரச்சனை வருது, எப்படி டைவர்ஸ் எப்படி போடுறாங்க, அப்படி இருக்கும் சீன்ஸ். இதெல்லாம் நல்ல படங்களை தேட்டரில் பார்க்காதது ஒரு குற்றம். அந்த குற்றம் தவிர ஒரு நல்ல படம்னு எங்கள் மீடியாக்கள் சொல்லிட்டா, ஏன்னா நானும் கொஞ்ச நாளாக கவனிச்சுட்டு வரேன், நம்ம மீடியாக்கள் வந்து நல்ல படத்தை தூக்கி கொண்டு வர்றாங்க சார், தூக்கி வச்சுறாங்க சார். நான் கெஞ்சிய மாட்டேன் எப்பவுமே, நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த படத்தை இது பண்ணுங்க, நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ணிக்கிறதுக்கு நான் கூட சொல்லணும். ஆனால் எங்கள் மீடியாக்கள் சரி, அது சரி, சிலது இருப்பாங்க, அது நீங்கள் தெரியும், சிலதை விட்டுருங்க. அது சில சினிமா நாசம் பண்ணுறது, சினிமாவில் வளர்ந்து சினிமா நாசம் பண்ணுறதுன்னு சில வாய் இருக்குது, அந்த வாயில் நம்ம தவிர்த்துருவோம். நல்ல மீடியாக்கள் நல்ல இது பண்ணாங்க. அப்படி ஒரு புஷ் பண்ணும்போது தயவுசெய்து அந்த படங்களை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்க்காம நீங்கள் டிவியில் பார்த்துக்கலாம்னு அந்த குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. அதே மாதிரி இந்த குற்றம் தவிர படத்தையும் நீங்கள் தேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் தேட்டரில் பார்த்துட்டு அது சப்போர்ட் பண்ணுங்கள், பார்க்காம குற்றம் செஞ்சிடாதீங்க, அந்த குற்றம் தவிர. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.